கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக குட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு இன்றைய ஞாயிறு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர் சொன்ன மாதிரி காட்ஸ் பிக் பிக்சர். காட்ஸ் பிக் பிக்சர், இது கொஞ்சம் இங்கிலீஷில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஸோ காட்ஸ் பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படின்னா எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஓல்டு ஸ்டோரியை குறித்து பார்க்க போகிறோம். அப்படின்னா பிரதர் பழைய சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டால் இது பழைய சப்ஜெக்ட் தான். உண்மையாகவே சில பேருக்கு பழைய சப்ஜெக்டாக கூட இருக்கலாம் கேட்டவங்களுக்கு. ஸோ பட் பழைய கதையாக இருந்தாலும் இது எத்தனை வாட்டி கேட்டாலும் இது புதுசு தான் நம்ம. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இந்த பழைய கதையில் யாருடைய மாபெரும் அன்பு குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மாபெரும் அன்பு மற்றும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மாபெரும் அன்பை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நாம தேவனுடைய திட்டத்தை பற்றி பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்தை எடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா படிப்போம். அதில் டாக்டரின்ஸ் உபதேசங்கள் எடுத்து படிப்போம். தீர்க்க தரிசனங்கள் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். குணலட்சண ரீதியான பாடங்களை என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். அதே மாதிரி விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். பட் சில சமயத்தில் நம்ம எதை கவனிக்க தவறிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் பிக்சரை பார்க்க என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவறிடுவோம். பிக் பிக்சர்னா ஒரு பெரிய பார்வையை அதில் என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்பதற்கு சில சமயத்தில் என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தவறிடுவோம். பட் ஈவன் நம்மளுடைய சார்ட் ஆஃப் த ஏஜஸே என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிக் பிக்சர் தான். கரெக்டா? ஒட்டுமொத்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பெரிய பார்வை தான் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது சார்ட் ஆஃப் த ஏஜஸ். ஸோ அந்த மாதிரி நாம தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய அந்த முழு சாரம்சம், அந்த ஃபுல் ஸ்டோரியை நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டாக்டரின், கேரக்டர் டெவலப்மெண்ட், இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் பற்றின மற்ற பாடங்கள் பார்க்கறது நமக்கு எந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ட்ரைனா என்ன சொல்றது தமிழ்ல? சென்னைன்றதுனால அருமையான வார்த்தைகளோட காஞ்சி போனேன். புரியல? வறண்ட, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஒரு வறட்சியான தகவலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் தேவனுடைய இந்த தெய்வீக திட்டத்தோட முழு சாரம்சம், அந்த ஓல் ஸ்டோரியை நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு அப்படி என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எல்லாத்தையும் ஒன்றுத்துக்குள்ள ஒன்று என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி நம்மளால ஒரு அர்த்தமுள்ள முறையில் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஸோ இப்போ நாம் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்ல போகிறேன். இது ஏதோ உங்களுக்கு தெரியாத புது கதை என்ன பண்ண போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பழைய கதையை தான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். பட் இந்த பழைய கதைக்குள்ளே போகும்பொழுது நாம் ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி நிறைய வசன பகுதிகளை என்ன பண்ண போகிறதில்லாம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த கதையே எதை மையமாக வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வசன பகுதிகளை மையமாக வச்ச காரணத்தினால அது எந்தெந்த வசனங்கள்ன்றதை இந்த கதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ அப்படின்னா இன்னைக்கு நாம் எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரினையோ, அதாவது ஒரு உபதேசத்தையோ, தீர்க்க தரிசனத்தையோ, தனிப்பட்ட குணலட்சண வளர்ச்சியை குறித்து என்ன பண்ண போகிறதில்ல, ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. இன்னைக்கு பாடத்தினுடைய ரொம்ப எளிமையான கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பிக்சரை, தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பெரிய காட்சியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஒருவேளை இந்த ஒரு காட்சியை நம்ம சரியாக பார்த்துட்டோம்னா இந்த கதையின் மீது உங்களுக்கு என்ன கூட வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் கூட வந்துடும். ஸோ கதைக்குள்ள போகலாமா? ஓகே. ஒன்ஸ் அப்பான் எ டைம்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இந்த ரிமோட் ஏஜஸ் ஆஃப் த இன்ஃபைனைட் பாஸ்ட் அப்படின்னா ரிமோட் ஏஜஸ் எல்லாமே படைக்கப்படுவதற்கு முன்பாக இன்ஃபைனைட் பாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவில்லாத ஒரு கடந்த காலம். ஆக்சுவலாக முடிவில்லாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஃபியூச்சர் யோசிக்கிறதுக்கு தான் நம்ம மைண்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முடிவில்லாத கடந்த காலத்தில் யார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு நபர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தார். அவருக்கு முன்பாக யாரும் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அவருக்கு முன்பாக யாரும் இல்லை? ஏன்னா அவர் தான் தேவன்.
அவருக்கு முன்பாக வேற யாருன்னா இருந்துட்டா என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆயிடுவாரு, அவரு தான் தேவன் ஆயிடுவாரு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் முன்பாக இந்த ஒரே ஒரு நபர் மட்டும் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே இருக்கிறாரு. அவர் எப்படி வந்தார்னு ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன பண்ணுங்க எழும்போல்ல. ஏன் அந்த கேள்வி நமக்குள்ள எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பா நாம அப்படி வந்திருக்கோம். நாம ஒரு படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. அப்போ ஒரு படைக்கப்பட்ட சிருஷ்டியா நாம் இருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் யார மாதிரி யோசிக்க தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே தான் யோசிக்க தோணும். அப்படின்னு நம்மள படைக்கப்பட்டமே அப்படின்னா அவர் யார் படைச்சது அப்படின்ற ஒரு கேள்வியை இயல்பா எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கேட்பான். பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் யாருமே என்ன பண்ணலீங்க, படைக்கல. அப்போ உடனடியே அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்தார், அப்போ அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வி ராங்கு. எந்த கேள்வி, அவர் எப்படி வந்தாருன்ற கேள்வி ராங்க. ஏன்னா அவர் எப்பவுமே என்ன பண்றாரு, இருக்கிறாரு. இப்ப இதுலயுமே ஒரு கேள்வி வரும், பிரதர் எப்படி பிரதர் ஒருத்தர் எப்பவுமே இருக்க முடியும், அவர் எப்பவுமே என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அதுதான் பதில். அதுக்கு மேல எதனா யோசிக்க முடியுமா, யோசிச்சு பார்க்கலாம். பட் நாம படிப்போம் இல்லையா, மனித மூளை என்ன ஆகுது, தடுமாறுது. அது யோசிச்சு பார்த்தோம்னாலே ஸ்டாகரிங்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல அப்படி அவர் தனியா இருக்கிறார் இல்லையா, அப்படி தனியா மாத்திரம் இப்ப இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இல்லை. ஏன்னா மற்ற படிப்புகள் நிறைய என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு நாமும் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படைக்கப்பட்டு அவரை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ படைக்கப்பட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய நாம இப்போ எல்லாருமே மற்ற சிருஷ்டிகளா இருக்கிறோம். அப்படின்னா இது எல்லாத்தையுமே படைச்சது அவர் மூலமா தான்ன்றது நமக்கு நல்லா தெரியுது. அப்படின்னா இந்த இடத்துல ஏன் படைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அவரால் தனியா இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணலாம் நமக்கு வரலாம் இல்லையா. ஏன் அவரால் தனியா இருக்க முடியாதா, அப்படியே இருந்திருக்கலாம்ல. மற்றவங்களுடைய இருப்பு அவருக்கு கண்டிப்பா தேவையா, மற்றவங்க இருந்தே ஆகணுமா, மற்ற படைப்புகள் இருந்தே ஆகணுமா தேவனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம், அவசியம் இல்லை. ஏன்னா வாசிங்க, உண்மையில் அதுவே ஒரு வகையில் போதுமானதா இருந்தது. actually that was in a sense enough. அப்படின்னா போதும், எதுவே அவரே இருக்கிறது போதுமா இருந்துச்சு. ஏன்னா ஏன் போதுமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா he is a self sufficient God. அப்படின்னா தன்னில் தாமே போதுமானவரா அவர் என்ன பண்றாருங்க இருக்கிறாரு. தேவன் தம்மில் தாமே பரிபூர்ணராய் இருப்பதால் சிருஷ்டிக்கப்பட்ட எதுவும் அல்லது எவரும் அவருக்கு தேவையில்லை, அவருக்கு தேவையே கிடையாது. அடுத்து இந்த உண்மையை நாம் கிரகித்துக் கொள்வது கடினமா இருந்தாலும் கொஞ்சம் இதை யோசிச்சு பார்க்கறது கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிங்க ஒருத்தருக்கு யாருமே அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். உலகத்துல யாருமே இல்லை, நாம மட்டும் இருக்கோம், எப்படி இருக்கும், உலகத்துல யாருமே இல்லை, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், யார் மட்டும் இருக்கோம், வேர்ல்டுலயே நாம மட்டும் இருக்கோம், எப்படி இருக்கும்னு கேட்குறேன். இங்க இருக்கக்கூடிய யாருன்னா அப்படி இருக்கிற தயாரா இருக்கீங்களா? ஸோ ஆனா இவருக்கு அதுவே என்னங்க போதுமானதா இருக்கு. பட் ஆனா இது நினைக்கிறது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா ரொம்ப கடினமா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதை அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும். தேவனிடத்தில் எந்த குறையும் இல்லை, ஒருபோதும் இருந்ததும் இல்லை. ஆகையால் அவர் தம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கிரியைகளை செய்வதில்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் மற்ற கிரியைகளை செய்யறது எதுக்குன்னு புரிஞ்சுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ தேவை இருக்குது, அந்த தேவையை அவர் என்ன பண்ணிக்கணும் நிறைவேற்றி கொள்ளணுன்றதுக்காக தேவன் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா வேற எதையும் படைக்கல, எந்த கிரியும் தேவன் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா செய்யல. ஏன்னா அவருக்கு எந்த தேவையும் என்ன பண்ணலீங்க. ஸோ இங்கிருந்து இந்த ஸ்டோரி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. பட் இந்த ஸ்டோரியில சில விஷயங்களுக்கு நமக்கு முன்பாகவே தெரிந்ததுனால சில கேள்விகள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அப்படின்னா பிரதர் இந்த தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை, அவரே என்னவா இருக்கிறாரு, போதுமானவரா இருக்கிறாரு. அப்ப அவரே போதுமானவரா இருக்கிறாருன்னா அவர் அப்படியே என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருந்திருக்கலாம்ல, அவர் அப்படியே இருந்திருந்திருக்கலாம்ல. அப்படின்னா எதுக்கு அவசியம், ஏன் தேவன் படைச்சாரு, why God creates. ஏன்னா இப்பதான் நம்ம என்ன பார்த்தோம், அவருக்கு என்னவா இருக்கிறாருங்க, போதுமானவரா இருக்கிறாரு. பட் இப்ப இந்த இடத்துல ஏன் தேவன் படைக்கணும், என்ன காரணமா இருக்கும், என்ன காரணமா இருக்கும் பிரதர்?
தேவ பக்தி உள்ள சந்ததி கரெக்டு தான், நம்ம பேசிக்ல எல்லாம் பார்த்துருக்கோம், உண்மைதான், ஸ்கிரிப்சர் இருக்குது. கேள்வி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் நம்ம என்ன பார்த்தோம்னா, தேவன் அவருக்கு அவரே என்னவா இருக்கிறாருங்க, போதுமானவராக இருக்கிறார் இல்லையா? அப்போ தேவனுக்கு எது கூட அவசியம் இல்லை. தேவ பக்தி உள்ள சந்ததி வர்ணன்றது கூட அவருக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு என்ன கிடையாது. இந்த இடத்துல இப்போ இப்படி கேட்கலாம், தேவ பக்தி உள்ள சந்ததி வந்தா என்ன வரலாம், அவருக்கு என்ன? ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார், தேவன் இஸ் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட், அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது தேவ பக்தி உள்ள சந்ததின்றது நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மனுக்குலம் எனக்கூடிய படைப்புக்குள்ள இருந்து தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன பண்றாரு, எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இந்த மனுக்குலத்தையே ஏன் படைக்கணும், அதுக்குள்ள இருந்து ஏன் தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன பண்ணணும், எடுக்கணும்? ஏன்னா அவர் தான் எப்படி இருக்கிறாரு, செல்ஃப் சஃபிஷியன்ட் காடா இருக்கிறார் இல்லையா, போதுமானவராக இருக்கிறார் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இடத்துல தேவனுடைய ஞானம் என்ன டிக்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நபர் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, தேவன் அப்படின்னு ஒருத்தரை பார்க்குறோம் இல்லையா, இவருக்குன்னு சில இன்ஹரண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது. இன்ஹரண்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னா தன்னில் தாமே அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறது போல. ஏன்னா அவருக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் இல்லை இல்லையா, அதே போல அவரு இருக்கிறதுல இருந்தே அவருக்குள்ள எப்பொழுதும் சில குணலட்சணங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டே இருக்குது. இன்ஹரண்ட் குவாலிட்டிஸ் அவருக்குள்ள அந்த கேரக்டர்ஸ் எப்பவுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த கேரக்டர் தான் அவரு. அந்த கேரக்டர் மீறி என்ன பண்ண போறது இல்லை, எதையுமே அவரு செய்ய போறது இல்லை. நமக்கு நல்லா தெரிய வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிச்சிருக்கோம், அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை மீறி தேவன் என்ன பண்ண போறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் செய்ய போறது இல்லை. அப்படின்னா அவர் இருக்கும்பொழுதுல இருந்து எது இருக்கு, இது நாளும் இருக்கு, வேற நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அவர் இருக்கும் பொழுதுல நன்மைனா என்னன்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியுமா, தீமைனா என்னன்ற விஷயம் தெரியுமா, தெரியும். குட், ஈவில் ரெண்டுமே அந்த பிரின்சிபல், அந்த கொள்கை என்பது எங்க இருந்தே இருக்குது, தேவன் இருக்கும் பொழுதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஆனா தேவன் இந்த இடத்துல இது ஈவில் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இது ஈவில் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்கறது யார் தான், இது ஈவில்ப்பா அப்படிங்கிறத தேவன் தான். குட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றோம்ல, நன்மை இது அப்படின்னு, அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்கறது யார் தான் பார்த்தீங்கன்னா தேவன் தான். ஸோ அப்படின்னா இது தேவன் இருக்கும் பொழுதுல இருந்தே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கூட படிச்சிருக்கோம், ஆதாம படிக்கும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் அப்படின்னா கிளியரா அந்த கொள்கை அளவுல ரெண்டுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தேவனுடைய அந்த பறந்து விரிந்த ஞானமானது சில நன்மையான காரியங்களை சில குறிப்பிட்ட காலத்துல சில குறிப்பிட்ட விதத்துல செய்யணும்னு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதே சமயத்துல தேவனுடைய பிரதான குணலட்சணத்துல ஒன் ஆஃப் த முக்கியமான குணலட்சணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல தேவனுக்கு இந்த ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த ஒரு கேரக்டரை யார் மூலம் வெளிப்படுத்த போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபர் இன்னும் படைக்கல, இந்த கதையில இந்த படைக்க போகிற இந்த சிருஷ்டிகள் மூலம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த போறாருங்க. எதை, அவருடைய அன்பு எனக்கூடிய ஒன் ஆஃப் த குணலட்சணத்துல. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு கைண்ட் ஆஃப் லவ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இந்த குவாலிட்டிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற குவாலிட்டி இருக்கு, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குவாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் சும்மா கொடுக்காது, மற்றவங்களுக்கு எது இருக்கிறதுலே பெஸ்ட்டோ அதை கொடுக்கும். இருக்கிறதுலே பெஸ்ட்டோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படிங்க பிரதர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெஸ்ட் ஃபார் தர் எட்டர்னல் குட், அவங்களுடைய நித்திய நன்மைக்கு எதுவோ அதை தான் இந்த அன்பு என்ன பண்ணுமா கொடுக்கும். இப்படி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்குள்ளவே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்குள்ளவே எப்பொழுதும் என்ன ஆகுதுங்க இருந்துட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இடத்துல தேவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கேரக்டருக்கு இந்த ஒரு விருப்பம் வந்து ஒரு கண்மூடித்தனமான விருப்பம்லாம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. அதே சமயத்தில் ஞானத்தோட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த ஒரு கேரக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்யும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல தேவன் அவருடைய சிருஷ்டிகளுக்கு
இன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிருஷ்டிகள், படைக்கக்கூடிய சிருஷ்டிகள் என்ஜாய் பண்ண வேண்டிய விதத்தில் இந்த லவ் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல அப்பேற்பட்ட சிருஷ்டிகள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இப்படி சொல்கிறேன் நான், இவருக்கு கொடுக்கணுன்றது தான் கேரக்டர்னா. அந்த லவ் எப்போத்துல இருந்து இருக்கு அவருக்கு? ஆரம்பம்ன்றது ராங்க. அவர் இருக்கும் போதுல இருந்தே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கு. அவர் இருக்கும் போதுல இருந்தே இந்த ஒரு கேரக்டர் அவருக்குள்ள இருக்கு. பட் இந்த கேரக்டர்னுடைய அல்டிமேட் விஷயமே என்னங்க? மற்றவங்களுக்கு என்ன பண்றது? கொடுக்கறது. சரியா? அப்ப மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னா, பிளெஸிங் அப்படி கொடுக்கணும்னா என்ன வேணும் இந்த இடத்துல? அதை வாங்கறதுக்கு யாருன்னா என்ன பண்ணணும்? வேணும்ல. அப்படின்னா இந்த இடத்துல இவருடைய கேரக்டர் இப்படி இருக்குது, கொடுக்கணுன்றதுதான் இவருடைய கேரக்டர். இந்த மாபெரும் அன்பை, அந்த அன்பை நித்திய நன்மைக்காக கொடுக்கும்பொழுது அந்த வாங்கக்கூடியவர்கள் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. ஆனா வாங்கறதுக்கு யார் வேணும்? யாருன்னா வேணும், ஆள் வேணும்ல. புரியுதுங்களா? அப்படின்னா அங்க யாருமே என்ன பண்ணல, இல்ல. ஸோ அப்படின்னா இப்ப என்ன பண்ணி ஆகணும்? படைக்கணும். கரெக்டுங்களா? இப்ப என்ன பண்ணி ஆகணும்? படைக்கணும். இதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? படிச்சிருக்கிறாரு. அப்படின்னா தேவன் எதுக்காகவே படைக்கல, அவருக்கு ஏதோ வேணும், அவருக்கு எதுனா ஒரு தேவை இருக்குது, அவருக்கு எதுனா ஒரு பூர்த்தி ஆகுது நம்ம மூலமா, நாம் ஏதோ பெருசா அவருக்கு என்ன பண்ணிட போறோம், நாம செஞ்சிட போறோம். நத்திங். அந்த எந்த காரணத்துக்காகவும் தேவன் என்ன பண்ணலைங்க, படைக்கல. அப்படின்னா தேவன் படைச்சதுக்கான காரணத்துக்கு அதுக்குள்ளவே என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சுயநலமும் என்ன பண்ணல, இல்லை. ஜஸ்ட் தேவன் இந்த ஒரு டிசிஷன் எடுக்கல. எந்த டிசிஷனை? கிரியேஷன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கல, என்ன இருக்கும்? இருந்தே இருக்க மாட்டோம். பட் ஆனால் அவர் எடுக்க வச்சது அவருடைய ஒன் ஆஃப் த முக்கியமான குணலட்சணம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை செய்த காரணத்தினால தேவன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, God cease to be alone. ஸோ தேவன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா என்ன ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா இல்லை. அப்போ தனியா இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆயிருக்கணும்? இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும், இதுக்குள்ள வந்திருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல தான் தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட நெடிய கடினமான அதே சமயத்தில் ஒரு பிழையற்ற திட்டத்தை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா போடுறாரு. படைக்கிறதுல என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா போடுறாரு. ஒரு நீண்ட நெடிய, சும்மா ஒரு நாள் 2 நாள் நடக்கிற பிளான் இல்லை, ரொம்ப லென்த்தி பிளான், காம்ப்ளிகேட்டட் பிளான். ஆனால் நம்ம பார்வைக்கு ரொம்ப டஃப்பான ஒரு பிளானு, அதே சமயத்தில் ஃப்ளாலெஸ் பிளான். ஃப்ளாலெஸ் பிளான்னா என்ன அர்த்தம்? பிழையே இல்லை. அப்படி ஒரு பிளானை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு, அந்த பிளானை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரே நேரடியான படைப்பை படைப்பதின் மூலம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் யாருன்னு நமக்கு நல்லா தெரியுங்க. யாருங்க? ஜீசஸ் கிரைஸ்டா. பழைய கதை, எனக்கு பழைய ஸ்டோரி தெரிஞ்சதுனால என்ன பண்றீங்க நீங்க இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் நேம் சொல்றீங்க, லோகோஸ். ஸோ அப்படின்னா இந்த பிகினிங் ஆஃப் த கிரியேட்டிவ் பீரியட், அந்த சிருஷ்டிக்கக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதியில் தேவன் ஒரே ஒரு பீயிங்கை படைக்கிறார், ஒரே ஒரு ஜீவியை என்ன பண்றாருன்னா படைக்கிறாரு. அந்த ஜீவியை தான் கிரீக்ல நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா த லோகோஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இங்கிலீஷ்ல அந்த லோகோஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது த வேர்டு, வார்த்தை. அப்படின்னா வார்த்தைன்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை, சிம்பிளா ஒரு வேர்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த லோகோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் அன் என்டையர் கான்செப்ட். என்டையர் கான்செப்ட்னா ஒட்டுமொத்த சாரம்சமும், எவ்ரி ட்ரூத், எல்லா சத்தியங்களும், எல்லா சாரம்சமும், எல்லா திட்டத்தையும், எந்த டாபிக்ல வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அது எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா அதுதான் ஓல் பிளான் இல்லையா? அந்த ஓல் பிளானே, அந்த பிளானுக்கு ஒரு உயிர் வந்தா எப்படி இருக்கும்? நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த ஒட்டுமொத்த பிளானுக்குமே ஒரு உயிர் வந்தா எப்படி இருக்கும்? அவரு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ். ஸோ அப்படின்னா தேவனுடைய இந்த முதல் படைக்கப்பட்ட சிருஷ்டியானது, இந்த சிருஷ்டிக்குள்ள எதெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒட்டுமொத்த கிரியேட்டிவ் பிளான்ஸ், அவருடைய நோக்கங்கள், அவருடைய கேரக்டர் ட்ரைட்ஸ், அவருடைய குணலட்சணத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு பிளானுக்கே உயிர் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நபர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா
எப்படி பிரதர் ஒரு நபருக்குள்ள இது எல்லாமே அடக்கி வச்சிருக்க முடியும்? நம்மளால என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ். பட் இவரை படைக்கிறதுல இருந்து தான் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பின் அந்த ஒரு சப்ஜெக்டை பற்றின மொத்த விஷயமும் இவருக்குள்ள தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கு. இதை இன்னும் கூட கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த கிரீக் வேர்ட் லோகோஸ் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாம இல்லை, இங்கிலீஷ்காரர் என்ன பண்ணியிருக்கான், அடாப்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வேர்டினுடைய கடைசியில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது அது எதை அடையாளப்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா நாலேஜும் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தும். எல்லா அறிவியும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தும். உதாரணத்துக்கு பயாலஜி, அந்த கடைசி LOGY அது எங்கிருந்து அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ் அதுல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது தான். அப்படின்னா பயாலஜி அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஜீவனை பற்றின எல்லா சத்தியங்களும் நாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன போய் படிக்கணும்? பயாலஜி படிக்கணும். கரெக்டா? அதே மாதிரி ஜுவாலஜி இல்லை, ஜியாலஜி அப்படின்னு என்ன அர்த்தம்? புவியியல். கரெக்டுங்களா? அதை சார்ந்த எல்லா அறிவையும் நாம தெரிஞ்சுக்கணும்னா ஜியாலஜியை நாம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஜுவாலஜினா மிருகங்கள் பற்றின எல்லா ஞானத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும்னா, சைக்காலஜி மைண்டை பற்றி, அதாவது சிந்தையை பத்தின எல்லா அறிவையும் தெரியணும்னா சைக்காலஜி நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ லோகோஸ்னா அதுக்குள்ள பயாலஜி இருக்குமா, ஜுவாலஜி இருக்குமா? எது இருக்குங்க? எல்லாமே ஒரே நபருக்குள்ள. ஸோ அவரு தான் தேவனுடைய முதல் படைப்பா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர். அதே கருத்தானது தேவனுடைய முதலாவது மற்றும் ஒரே நேரடி சிருஷ்டியான லோகோஸ் பற்றி நாம் பேசும்போதும் பொருந்தும். இதை நம்ம பார்க்குற மாதிரி பயாலஜி ஜுவாலஜி பார்க்குற மாதிரி லோகோஸுக்கு இது என்ன ஆகுங்க, பொருந்தோம்னா அப்போ லோகோஸுக்குள்ள என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. படிங்க. இந்த நபர் தேவன் அவரை எப்படி இருக்க விரும்பினாரோ அப்படியே இருந்தார். தேவன் அவரை எப்படி இருக்கணும் விரும்புறாரோ எப்படி இருக்கிறாரு? அப்படியே இருக்கிறாரு. மேலும் அடுத்து வரவிருந்த அனைத்திற்கும் தேவன் அவருக்கு தெரிய வேண்டும் என்றிருந்த அனைத்தையும் அவர் அறிந்திருந்தார். எல்லாத்தையும் தேவன் சொல்ல, ஆனா தெரியணும்னு தேவன் விரும்பினது எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணிருக்காருங்க, தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இது ஆதியிலே தேவனுடைய முழு திட்டமும் ஒரு அற்புதமான நபரில் உயிரோடு இருந்தது என்று சொல்வது போன்றது. அப்படின்னா இந்த இடத்துல ஆதியில தேவனுடைய மொத்த திட்டமும் இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஒரே நபருக்குள்ள என்ன இருக்குதுங்க, உயிரோடு இருக்கிறதா சொல்ற மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஏன் இந்த ஒரு நபரை இப்படி படைச்சிருக்கார் தேவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபரை கொண்டு தான் மற்ற எல்லா கிரியேஷனையுமே தேவன் என்ன பண்றாருங்க, உருவாக்குறாரு. தேவன் எதையுமே நேரடியாக என்ன பண்ணல, படைக்கல, இவரை தவிர்த்து. பட் நீங்க அந்த ஒரு கணத்தை கொஞ்சம் நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா திங்க் பண்ணி பார்க்கலாம். முதல் படைச்சி இந்த ஒரு ஜீவனுக்கு என்ன வந்திருக்கும், உயிர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு பார்த்துருக்கணும் இல்லையா? அந்த மொமெண்ட் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அந்த மொமெண்ட்ல யாரும் மாத்திரம் தான் இருந்திருப்பாங்க, தேவனும் லோகோஸை மட்டும் தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. வி டோன்ட் நோ என்ன பேசினாங்க, ஃபர்ஸ்ட் வேர்டை தேவன் என்ன சொன்னாரு, வி டோன்ட் நோ. நம்மளால என்ன பண்ண முடியல, யோசிச்சு பார்க்க முடியல. இவர் முதல் வார்த்தை என்ன பேசினார் அவர்கிட்ட யோசிச்சு பார்க்க முடியல. பட் இதெல்லாம் நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 2 பேர் தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. முதல் படைப்பு. அப்போ முதல் படைப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த படைப்பை எதுக்குள்ள இருந்து தேவன் படைச்சிருக்கணும்? வேற எதுனா இருக்கா பொருள் எடுத்து படைக்கிறதுக்கு? இல்லை. He created from himself. அதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவருக்குள்ள இருந்து தான் என்ன பண்ணியிருக்கணுங்க, அவரை உருவாக்கி இருந்திருக்கணும். அப்படின்னா மற்ற எல்லாத்தையுமே இந்த ஒரு நபரை வச்சு படைக்கிறாரு. ஏன்னா இந்த ஒரு நபர் லோகோஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். லோகோஸுக்குள்ள என்ன இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா சப்ஜெக்ட் பற்றின அறிவும் இருக்கு. லோகோஸ் போய் படைக்கிறாரு. பின்னாடி டைரக்டர் மாதிரி யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறார். பட் கிரெடிட் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ் படைச்சாலும்
தேவனுக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகும். எப்படி படைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா லோகோஸுக்கு தேவன் கொடுத்த வல்லமையில் என்ன பண்றாருங்க, படைக்கிறார். இதே நபருக்கு இன்னொரு பிப்ளிக்கல் நேமும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு பிப்ளிக்கல் நேம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிருஷ்டிக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ல அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு பேர் அழகா எடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. என்ன பேர் அதுங்க? மைக்கேல் த ஆர்கேஞ்சல், பிரதான தூதனாகிய மிகாயேல். பைபிள்ல ஒரே ஆர்கேஞ்சல் தான். சோ கால்டு ஹிஸ்ட்ரீஸ்ல தான் நிறைய என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரஃபாயேல் அது இதுன்னு இருக்கும். பைபிள்ல எத்தனை இருக்குது ஆர்கேஞ்சல்? ஒன்னே ஒன்று, அவ்வளோதான். ஒரே ஒரு பிரதான தூதன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகாயேல். மிகாயேல் அப்படின்ற பேர் ஏன் அவர் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு நல்லா தெரியும், தேவனை போன்றவர். அப்படின்னா இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் சார்பாக பேசுறது, தேவன் சார்பாக செயல்படுறது, இது எல்லாமே செஞ்ச ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ் தான். ஸோ அப்படின்னா படைக்கப்படக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையே நிர்வகிக்கக்கூடிய இவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனை போன்றவர் எனக்கூடிய நிலையில் அவர் என்ன பண்றாருங்க, அவர் அப்பவும் இருந்தாரு, இன்னைக்கும் இருக்கிறாரு, எப்பொழுதும் என்ன பண்ண போறாருங்க, இருக்கிறார். விச் மீன் ஒட்டுமொத்த யூனிவர்ஸை ரன் பண்றதே யார் தான் பார்த்தீங்கன்னா மைக்கேல் தான். ஸோ இந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா மைக்கேல், இந்த ஒரு நபர்னுடைய முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம்ல, வேர்ல்ட்ல என்ன சொல்லுவோம், இவர் ரொம்ப முக்கியமான நபருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இவர் எவ்வளவு பெரிய முக்கியமான நபர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? இவருடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ், இந்த நபருடைய முக்கியத்துவத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன் பிரம்மாண்டமா இருக்குன்னா வாசிங்க சிஸ்டர். தெளிவாக இந்த ஒப்பற்ற ஒரு நபரின் முக்கியத்துவம் மிக பிரம்மாண்டமானது. அனைத்து ஆவிக்குரிய ஜீவிகளும், மனுக்குலம் அனைத்தும், தாழ்நிலை உயிரினங்களும், பிரபஞ்சம் அனைத்தும், அவருடைய கைத்திறனால் உருவானவைகளும், அவருடைய மேற்பார்வையின் கீழ் ஒப்படைக்கப்பட்டவைகளும் ஆகும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஆல் ஸ்பிரிட் பீயிங்ஸ், எல்லா ஆவிக்குரிய ஜீவிகள், மனுக்குலம், கீழான மிருகங்கள், எல்லாமே எல்லா விஷயமும் ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் யாருடைய கிராஃப்ட்மேன்ஷிப்ல உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருங்க, படைச்சிருக்கிறாரு. படைச்சது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காருங்க, சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. தேவனுக்கு அடுத்தது இவரோட ஒரு பெரிய ஜீவி யாரும் என்ன பண்ணல, இல்லை இவரோட உயர்ந்தவரும் யாரும் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இவர் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், இந்த யூனிவர்ஸ்ல எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கும், கண்ணுக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ்ல பிளானட்ஸ், கிரகங்கள். யூனிவர்ஸ்ல கேட்குறேன், நீங்க சோலார் சிஸ்டத்துல சொல்றீங்க, பதில் என்ன தெரியுங்களா? தெரியாது. எவ்வளோ இருக்கு? ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டத்துல ஒன் ஆஃப் த சின்னது என்னங்க, பூமி. கரெக்டா? இந்த சோலார் சிஸ்டத்துக்கு எத்தனை ஒரு சூரியன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்ஸுக்கு தனித்தனியா என்ன இருக்குது, மூன்ஸ் நிறைய இருக்குது, இது இல்லாமல் ஸ்டார்ஸ் இருக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கேலக்சிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சி, இல்லை பால்வெளி அண்டம் நினைக்கிறேன் நான் தமிழில். பால்வெளி அண்டத்தில் என்ன பண்ணுறோன்னா நாம் இருக்கோம். அப்படின்னா அந்த மில்கி வே கேலக்சிக்குள்ளே எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்குது? இதே மாதிரி கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் எதுக்குள்ளவே இருக்கு, மில்கி வே கேலக்சி. அப்படின்னா யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம், அந்த கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டத்துக்குள்ள கோடிக்கணக்கான கிரகங்கள், பூமி மாதிரி என்ன ஆகுதுங்க, எதுக்குள்ள இருக்கு, இந்த மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சி மாதிரியே கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கா. அந்த கோடிக்கணக்கான கேலக்சிக்குள்ள எல்லாம் என்ன இருக்குங்க, கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம். அந்த கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டத்துக்குள்ள கோடிக்கணக்கான பிளானட்ஸ். இந்த கேலக்சிஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு கிளஸ்டர் அப்படின்னு நாம. அந்த மாதிரி எத்தனை கிளஸ்டர்ஸ் இருக்குது பார்த்துட்டே இருக்கான் டெலஸ்கோப் வச்சு மனுஷன்.
இப்போதான். இதுக்கு முன்னாடி ஹப்பிள் டெலஸ்கோப்னு வச்சு பார்க்குறோம், அவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு. இப்போ அது ரொம்ப பழசாயிருச்சு. இப்போ ஜேம்ஸ் வெப்னு ஒரு புது டெலஸ்கோப் வச்சு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ரீசெண்டாக இந்த ஜேம்ஸ் வெப்ல ஒரு 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 காட்சி, இந்த பிக்சர் போடல, அது பார்க்கறதுக்கே என்ன சொல்றது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அந்த பிளானட் எடுத்த கலர், அதான் ஒரு தங்கம் மின்னனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தொலை தூரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நைட்ல ஒரு ஸ்டார் பார்க்குறோம்ல, ஸ்டார் லைட் பார்க்குறோம்ல, அது நீங்க பார்க்கும்பொழுது எரியுதா? எப்போ அது அது எப்பயோ என்ன ஆயிடுச்சு, எரிஞ்சு, விச் மீன் அந்த லைட் என்ன ஆயிடுச்சு, கொடுத்துச்சு. எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்றோம் அதை நம்ம? ஆக்சுவலா இப்போ இந்த கணத்துல அது அங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரே அங்க இருக்காது. அது நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளவு டைம் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க இங்க பார்க்கணும் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அன்னைக்கு அந்த லைட் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு நீங்க படைக்கப்பட்டு இப்படி மேல பார்க்கும்போது அது என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா தெரியணும் இல்லையா? இது எல்லாத்தையுமே உருவாக்குனவர் யாரு? கரெக்டா ப்ரிசைஸ். இது என்ன மேத்தமெட்டிக்ஸ் இது? ஆனா மேத்தமெட்டிக்ஸ் எப்படி இருக்கு இல்ல, ரொம்ப துல்லியமா இருக்கு இல்லையா? இந்த மேத்தமெட்டிக்ஸ் யோசிக்கும் பொழுது எப்படி இருக்கு? இந்த மேத்தமெட்டிக்ஸ் உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ். கரெக்டா? பின்னாடி யாருங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா இந்த நபர் எப்பேற்பட்டவரா இருக்கிறாரு? அதுதான் லோகோஸ். லோகோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை அப்படின்னு நினைச்சிட வேண்டாம், டோட்டாலிட்டி ஆஃப் சப்ஜெக்ட். அதனாலதான் இந்த நபர்னுடைய முக்கியத்துவத்தை யோசிச்சா எப்படி இருக்குங்க, ஸ்டாகரிங். இந்த ஒரு நபர் தான் என்ன பண்றாருன்னா 2 விதமான யூனிவர்ஸையும் படைக்கிறாரு. அது என்ன 2 விதமான யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், 2 விதமான யூனிவர்ஸ் தான் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் யூனிவர்ஸ், இன்னொன்று ஸ்பிரிட் யூனிவர்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த கிரகம், கேலாக்சிஸ், இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? பிசிக்கல் யூனிவர்ஸ்குள்ள வரும். இந்த பிசிக்கல் யூனிவர்ஸ் இல்லாம எது இருக்கு? ஸ்பிரிட் யூனிவர்ஸ் இருக்கு. அதுல என்னென்னலாம் இருக்கு இப்ப நம்ம பிசிக்கல்ல பார்த்த மாதிரி தெரியல. யாருக்கு தெரியும்? தேவ தூதர்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஸ்பிரிட் யூனிவர்ஸ்ல என்ன இருக்குதுன்னே தெரியாது. பட் ஸ்பிரிட் யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. அது மட்டும் என்ன, ஏன்னா பிசிக்கல் யூனிவர்ஸே எப்படி இருக்குது, இப்படி இருக்கு. பட் அந்த ஸ்பிரிட் யூனிவர்ஸ் யோசிச்சு பார்த்தோம்னா, அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இந்த டாஸ்கை இது எல்லாத்தையுமே உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ். அந்த லோகோஸ் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் யாரை உருவாக்குறாருன்னா தேவ தூதர்கள் என்ன பண்றாருன்னா உருவாக்குறார். அவர் முதல் உருவாக்குன தூதன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூசிஃபர். ஸோ லூசிஃபர் உருவாகின உடனே ஒரு உயிர் வந்திருக்கும்ல, ஒரு ஜீவனுக்கு வந்திருப்பார்ல, என்ன பேசியிருப்பாரு ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட, என்ன பேசியிருப்பாரு சர்வ வல்லமையுள்ள தேவன் கிட்ட? அவங்க என்ன பேசியிருப்பாங்க? இப்போ இந்த ஸ்டோரியில எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? எப்படி இருக்கு அவங்க லைஃப்? எவ்வளவு லவ் பண்ணியிருப்பாரு 2 பேரையும்? இந்த பாயிண்ட் வரைக்கும் நிறுத்தலாம். நாம எவ்வளவு லவ் பண்ணியிருப்பாரு 2 பேரையும்? லூசிஃபருக்கும் லோகோஸ்க்கும் பந்தம் எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமா இருந்திருக்கணும்ல. ஏன்? இன் எ சென்ஸ் தம்பி, ஒரு பார்வையில் பார்க்கும்பொழுது என்ன தம்பி, கரெக்டா? ஏன்னா இவருக்கு அடுத்தது என்ன பண்றாரு, வராரு, இந்த டாஸ்கை வேற தேவன் இவருக்கு கொடுத்தா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா செய்யறாரு. ஸோ இந்த அடுத்தடுத்து மற்ற தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? கேப்ரியல் வந்திருக்கணும், லைனா அடுத்தடுத்த தூதர்கள் வராங்க. அந்த தூதர்களை கொண்டு தான் பிசிக்கல் யூனிவர்ஸ் என்ன பண்ணியிருக்கணுங்க, படிச்சிருக்கணும். ஸோ இப்போ பட் நமக்கு யாரை குறித்து அதிகமாக இப்போ நம்ம படிக்கணும் நாம விரும்புகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் மனுகுலம், ஹியூமன்ஸ், நாட் அபவுட் ஏஞ்சல்ஸ். ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளை பாதிக்கிற விஷயம் என்னதான் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நாம இந்த ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அப்படின்னா இதில் என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைக்கிறதுல தேவன் படிச்சிருக்காருல்ல, இத்தனை படைப்புகளை படிச்சிருக்காருல்ல, இதில்
யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கார் தேவன்? தூதர்களை படைக்கிறதுல முன்னுரிமை கொடுத்துருக்காரா? மனுக்குலத்தை படைக்கிறதுல முன்னுரிமை கொடுத்துருக்காரா? யாருக்கு படைப்பில் முன்னுரிமை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. தேவனுடைய மனதில் முதன்மையாக இருந்த நோக்கம் என்னவென்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்பாக, விச் மீன் இன்க்ளூடிங் லோகோஸையே படைக்கிறதுக்கு முன்பாக அவருடைய மைண்ட்ல இருந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இறுதியில் தம்முடைய சொந்த நிலையில் எல்லா விதத்திலும் தம்முடன் எப்போதும் துணையாக இருக்க தகுதியுள்ள ஜீவிகளை கொண்ட ஒரு நெருக்கமான தனிப்பட்ட குடும்பத்தை அமைப்பதே ஆகும். அப்படின்னா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னில் தான் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாருங்க இல்லையா? இவருக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா அவரை மாறியே அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் மாறியன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? டிவைன் நேச்சர்ல இருக்கிறார். டிவைன் நேச்சர் நமக்கு தெரியும், சாகாமைக்குரிய தன்மையில் இருக்கிறாரு. அவருக்கான வல்லமைனா எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். இப்போ நாம அதுல எதுனா ஒரு அளவு இருக்கா? இல்லை. ஸோ அதே போல ஒரு குடும்பத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் முடிவு பண்றாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நாம ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கும். சாரி, ஹியூமன்ஸ் மாதிரி இல்லை, ஹியூமன்ஸ் தான். ஸோ அப்படின்னா ஹியூமன்ஸ் மாதிரி கூட சொல்லலாம், பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹியூமன்ஸ் தானே. இப்படி ஒன்றா சேரில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம் இல்லையா? ஒரு க்ளோஸ் ஃபேமிலியாக நாம் இருக்கிறோம் இல்லையா? இதே மாதிரி தேவன் என்ன விரும்பி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு மாதிரியே இருக்கணும்னு விரும்பி இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு குடும்பம். பட் இப்போ அவரு மாதிரியே அப்படின்னு சொல்லும்பொழுது யோசிச்சு பாருங்க, கான்ஸ்டன்ட் கம்பேனியன்ஸா அவர் கூடவே இருந்து, இப்போ எப்படி நாமளும் நீங்களும் பேசிக்கிறோம், அந்த மாதிரி நபர்களை தேவன் உருவாக்கணும்னு என்ன பண்றாரு? விரும்புறாரு. அது அவருடைய சாயல்ல உருவாக்கணுன்றது என்ன பண்றாரு? விரும்பி இருக்கிறாரு. இதை தான் முதல் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? விரும்பியே இருக்காரு. முதல்னா எதுக்கும் முதல்ல லோகோஸ் படைக்கப்படுவதற்கு முன்பாகவும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்திருக்கு. அதுதான் எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். வாசிங்க சிஸ்டர். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியினால். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒவ்வொரு நபரா நான் என்ன பண்ண போறேன், இவங்கள நான் 1,44,000 பேரை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தேவன் தெரிஞ்சுக்கினாரா? கிடையவே கிடையாது. இந்த ஸ்கிரிப்சர்ஸ் இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கிட்டார் தேவன்? இப்படி ஒரு குடும்பம் வேணும், இந்த குடும்பத்தினுடைய லக்கம் 1,44,000, இதுக்கு தலையா என்னுடைய குமாரன் இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்றதை தவிர தனித்தனி நபர்களை என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல. இப்படி ஒரு ஃபேமிலி வேணும்னு தெரிந்து கொண்டதை தான் இந்த வசனத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பாக்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலக தோற்றத்திற்கு முன்பாக. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இப்படி தெரிஞ்சுக்கிறாருல, அப்பவே அவங்க படைக்கப்பட்டாங்களா? இந்த குடும்பம் படைக்கப்படலை. எதுக்குள்ள மட்டும் உருவாயிருக்கு அந்த தாட், தேவனுடைய மைண்டுக்குள்ள மட்டும் இந்த தாட் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. ஒரு தாட்னுடைய பவர் பார்த்தீங்களா? ஒரு தாட்னுடைய ஆரம்பம் பாருங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு குடும்பம். இந்த குடும்பம் யார் மாதிரி இருக்கணும்? அவரை போலவே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அவரை போலவே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? குட். அப்படின்னா அவருக்கு சில இன்ஹெரண்ட் குவாலிட்டிஸ்ன்னு பார்த்தோம்ல, உள்ளான குணலட்சணம்னு பார்த்தோம்ல. என்னென்னு பார்த்தோம்? அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. அவர் நினைக்கிறது தான் அவங்களும் நினைக்கணும், அவர் செய்யறது தான் அவங்களும் என்ன பண்ணணும், செய்ய விரும்பணும். அது அவருடைய தன்மையிலிருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்யணும். அவர் கூடவே எப்பவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். பட் இப்போதான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த ஒரு படைப்பு எங்க உருவாக்கி யார் கூட வச்சுக்கணும்னு தேவன் விரும்புறாரு? அவர் கூடவே. எந்த யூனிவர்ஸ்ல? பிசிக்கலா, ஸ்பிரிட் யூனிவர்ஸ்லயா? ஸ்பிரிட் யூனிவர்ஸ்ல எங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஸ்பிரிட் யூனிவர்ஸ்ல ஒரு ஹையஸ்ட் பிளேஸ் இருக்குதுன்னு வைங்க, அந்த இடத்துல இவங்களை என்ன பண்ணணும், வைக்கணும்ன்றது தான் தேவனுடைய பிளானா என்ன இருக்குன்னு பார்த்து இருந்திருக்கு. அப்படின்னா இது இந்த ஒரு ஃபேமிலி எப்பேற்பட்ட ஃபேமிலி இது? யோசிச்சு பார்த்தா இந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுன்றது என்னங்க? பிளெஸ்ஸிங்ன்ற ஒரு வேர்ட் சொல்றோம், பட் அதுக்குள்ள கூட என்ன பண்ண முடியல, அதை அடக்க முடியல. அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி இது. சூப்பரா இருக்குமே, நல்ல ஃபேமிலி ஆச்சு. உடனடியே என்ன பண்ணிருக்கணும், தேவன் இதை படிச்சிருக்கணும்ல.
அப்படி படைச்சிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில படைக்கல, டிலே பண்றார் தேவன். ஏன் இந்த அவருடைய தனிப்பட்ட குடும்பத்தை படைக்கிறதுல தேவன் தாமதிக்கிறார்? வை ஹி டிலே? ஏன் ஏன் இந்த டிலே? உடனடியே உங்களை படைச்சிட்டாரா? ஏன்னா இதுதான் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் உருவாகுது. பட் இதை படைச்சிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல, படைக்கல. ஏன்? ஏன்னா இந்த குடும்பம் தேவன் மாத்திரமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை உடையவர்களாக இருக்கணும்ன்றதே தேவன் விரும்பிட்டார். அது என்ன ஒரே தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இம்மோர்டாலிட்டி, சாகாமை. அதுதான் வேதத்துல படிக்கக்கூடிய சாகாமை. அப்படின்னா சாகாமை அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது இது வெறுமனே என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பது மட்டும் என்ன கிடையாது, சாகாமை இல்லை. அதை விட பெரிய 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 கான்செப்ட் இது. அப்படின்னா இந்த இடத்துல யார் யாருக்கெல்லாம் இந்த இம்மோர்டாலிட்டி, இந்த சாகாமை இருக்குதோ அவங்களால என்ன பண்ண முடியாது, மறிக்க முடியாது. சரீர ரீதியாக ஒடுங்கி போக முடியுமா? முடியாது. அல்லது மன ரீதியா ஒடுங்கி போக முடியுமா அவங்களால? எந்த சூழ்நிலையும் அவங்கள சரீர ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒடுக்கவே ஒடுக்காது. அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஃபேமிலி ஜஸ்ட் லைக் காடா இருக்க போகுது, தேவன் போலவே இருக்க போறாங்க. தேவனை எடுத்து போடாம தேவனை போலவே என்ன பண்ண போறாங்க, இருக்க போறாங்க. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த குவாலிட்டி உடைய ஒரு ஜீவி உருவாக்கிட்டார்னா அந்த ஜீவி யார் மாதிரி தான் ஆக்சுவலா? தே ஆர் லைக் காட்ஸ். தேவனை போன்றவர்களாக தான் என்ன பண்ண போறாங்க, அவங்களும் இருக்க போறாங்க. அப்படின்னா வாசிங்க சிஸ்டர். ஒரு ஜீவி சாகாமை உடையவனாக இருந்தால் அவனை அழிக்க முடியாது. அவனை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அவன் தன் ஜீவனை தொடர்வதற்கு எந்த விதமான புற ஆதாரங்களின் மீதும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. சோர்ஸ் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சாகாமை உடைய ஒருவர்கள். அதாவது உணவு, உதாரணத்துக்கு தண்ணீர், காற்று, காலம் அல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனின் அனுமதி கூட தேவையில்லை. முக்கியமான வார்த்தை தான். அவங்க ஜீவனோடு இருப்பதற்கு எது தேவையில்லை, அந்த குவாலிட்டி வந்துருச்சுன்னா இது உணவு தண்ணி எந்த சோர்ஸுமே வேண்டாங்க, யாரோ வேணாம். அவங்க இருக்கிறதுக்கு இம்மார்டாலிட்டி வாங்கிட்ட பிறகு தேவனுடைய பெர்மிஷன் கூட வேண்டாம். அவங்க இருக்கிறதுக்கு அவருடைய பெர்மிஷன் வேணாம், அவங்க என்ன பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம். சாகாமையுடைய ஜீவி தேவனை போல இருப்பவன். மேலும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தேவனை அன்றி வேறு ஒருவரும் இந்த சாகாமையை பெற்றிருக்கவில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேவனை தவிர்த்து இந்த ஒரு தன்மை யாரும் என்ன பண்ணலீங்க, வாங்கல. படிங்க. இந்த விசேஷமான பண்பான சாகாமையானது ஒருவரின் குணநலன்கள் முழுமையாக நம்பத்தகுந்தவை என்று நிரூபிக்கப்படும் வரையிலும் யாருக்கும் கொடுக்கப்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கணுமா ஒரு விஷயத்தை? என்ன புரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு விசேஷமான ஒரு பண்பு, இந்த இம்மோர்டாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த இம்மோர்டாலிட்டிய யாருக்குமே கொடுக்க முடியாதான். எது வரைக்கும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் முழுசா நம்ப தகுந்தவை என்று ட்ரஸ்ட் வர்த்தி அப்படின்னு நம்புற வரைக்கும் என்ன பண்ண முடியாதான், கொடுக்கவே முடியாதான். ஏன்? ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அவங்க ஜீவனோடு இருப்பதற்கு யாரையே சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவனையே சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிங்க. அப்போதுதான் தோல்வி அல்லது கலகம் ஏற்படும். ஆபத்து இல்லாமல் நித்தியத்திற்கும் வாழ்வது அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தம் பிரபஞ்சத்தின் சமாதானத்தையும் ஒழுங்கையும் சீர்குலைக்கக்கூடிய எதையும் தொடர்வதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. முதலாவதாக சிந்திக்கப்பட்டு முதல் முன்னுரிமையாக கருதப்பட்ட இந்த விசேஷமான சிருஷ்டியானது உருவாவதற்கு முன்பே சோதிக்கப்பட வேண்டும். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இம்மோர்டாலிட்டி வாங்கிட்ட பிறகு, சாகாமைக்குரிய தன்மையை பெற்றுக்கொண்டுட்ட பிறகு ரெபிலியன் நடக்குதுன்னு வைங்களேன், கலகம் நடக்குது. யாருக்கு விரோதமா? யாரே பண்றது? அந்த சாகாமைக்குரிய ஒரு சிருஷ்டி வாங்கிட்டவங்க 2 பேர் சேர்ந்து, உதாரணத்துக்கு கற்பனைக்கு சொல்றேன் நான், தேவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆகும்? என்ன பண்ண முடியும் தேவனால? பிரதர்
புரியல? அது தெரியும். எப்படி இருக்கும்னு கேட்குறேன் நடந்தா. நித்தியத்துக்குமே எப்படி இருக்கும்? இல்ல அப்படி நடந்துச்சுன்னா அந்த ஒரு உலகத்துல இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்குமா? நோ, இல்லையா? அதனாலதான் இப்ப தேவன் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த கேள்வியை கேட்கிறோம்னா, ரசூலா இந்த கேள்வியை கேட்டிருக்காரு 6th வால்யூம்ல. ஏன்னா அவங்க சாகாமைக்குரிய பாவிகளாவே என்ன பண்ணிருப்பாங்க, கடைசி வரைக்கும் இருந்துருவாங்க. அப்படின்னா யாருக்கே பயங்கர டேஞ்சர், இது தேவனுடைய பார்ட்லயே பயங்கர ஆபத்து. அப்ப என்ன பண்ணி தான் ஆகணும், தேவன் சோதிச்சு தான் ஆகணும். எது வரைக்கும் சோதிக்கணும்? எது வரைக்கும் சோதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கேரக்டர் கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் வர்த்திப்பா. அப்போதான் அந்த இம்மார்டாலிட்டியே கொடுக்க போறார் ஒரே நபருக்கு. அந்த ஒரு நபர் தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளவே என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா போக முடியும். இல்லைன்னா என்ன பண்ண போறது இல்லை, தேவன் கொடுக்க போறதுல கொடுத்துட்டா என்ன ஆயிரும்? ஏன் கொடுக்கறதானே அப்படின்னு கேட்டா முடியாது. யாருக்கே ஆபத்து. இந்த பிளானை வேற எப்படின்னா யோசிக்க முடியுமா? இல்ல வேற ஆல்டர்னேட் வேஸ் இருந்தா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லலாம். தேவன் வழக்காடுவோம் வாருங்கள் தானே சொல்றாரு. இல்ல தேவனே ஒரு வேற பிளான் நல்லா இருக்கு தேவன், இப்படி போயிருக்கலாம்ல. நம்ம அப்படிதான் பார்க்க போறோம் இந்த பாடத்துல. வேற எப்படின்னா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. இது வரைக்கும் என்ன கிடையாது, நோ சான்ஸ். அப்படின்னா கிளியரா அவர் மைண்ட்ல முதல் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு படைப்பு, இந்த ஒரு குடும்பம், இந்த ஸ்பெஷல் கிரியேஷன், அந்த கிரியேஷன் வரதுக்கு முன்பாக என்ன பண்ணி தான் ஆகணும்? இப்போ ஒரே ஆப்ஷன், அவங்கள சோதிக்கணும். கரெக்டா? பட் அவங்கள சோதிக்கணும்னா இப்ப என்ன கேள்வி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் இல்லவே இல்லையே இப்போ. கரெக்டா? அவங்க தான் என்ன பண்ணல. இப்போ நம்ம இந்த ஸ்டோரி வரைக்கும் இன்னும் என்ன பண்ணவே படல, படைக்கவே படல. அவர் மைண்ட்ல மட்டும் தான் என்ன இருக்குது, இப்படி ஒரு குடும்பம் வேணும்னு உருவாயிருக்கு. இந்த குடும்பம் வேணும்னு உருவாயிருக்கு. இந்த குடும்பத்தை என்ன பண்ணி தான் ஆகணும், இப்படி படைக்கிறதுக்கு முன்பாக சோதிக்கணும் அப்படின்றதும் புரியுது. ஆனா எப்படி சோதிக்கிறது? ஏன்? ஏன்னா இன்னும் அந்த படைப்பை என்ன பண்ணல இல்ல. இப்ப பாருங்க பிரச்சனை இதுல, அந்த படைப்பும் என்ன பண்ணணும், படைக்கப்படணும். ஆனா அது சும்மா டைரக்டா படைக்க முடியாது. அது என்ன பண்ணி ஆகணும், சோதிக்கணும். சோதிக்கலான்னு பார்த்தா அந்த படைப்பை என்ன பண்ணல இல்ல. இப்ப என்ன பண்ணணும், இந்த படைப்பை உருவாக்கணும். இது யோசிச்சு பார்த்தாலும் எப்படி இருக்குங்க. அடுத்தது தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெரிய ஞானத்துல அன்புல தேவன் அடுத்து என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற படைப்புகளை படைக்கணும்னு முடிவு பண்றாரு. ஏன் அந்த வேற படைப்புகளை படைக்கணும்னு முடிவு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஃபர்ஸ்ட் யோசிச்சார் பாருங்க, இந்த டிவைன் ஃபேமிலி. இது வரணும்னா டைரக்டா அவரை டிவைன் ஃபேமிலி என்ன பண்ண முடியாது, படைக்க முடியாது. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் மறுபடியும் படைக்கிறார் மற்ற படைப்புகளை. ஏன் படைச்சாருன்னா அவருடைய ஒன் ஆஃப் த முக்கியமான குணலட்சணம் அன்பு. அன்பு மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுக்கும். அதனால என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா படைச்சார். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த அன்பை வாங்கணும்னா வாங்கறதுக்கு யாருமே இல்லாமல் அந்த அன்பு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதை தேவன் என்ன பண்றாருன்னா இவென்ச்சுவலா படைக்கிறாரு. பட் படைக்கிறதுலே பிரச்சனை இருக்கு இப்போ நமக்கு யோசிச்சு பார்க்கறதுல. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படைக்கிறதுல பிரச்சனைன்னு சொல்லும்பொழுது உருவாக்குறதுல தேவனுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த உருவாக்குறதுல அவர் எடுக்க வேண்டிய முடிவுகள்ல சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல அவருடைய தெய்வீக ஞானம் மட்டும்தான் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே பார்த்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ என்ன ப்ராப்ளம் பிரதர், படைக்கிறதுல என்ன பிரதர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் அவருடைய சுபாவத்திலேயே அவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட படைப்புகளை உருவாக்கணும்னு பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who are free to reason and choose. அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணுங்க, யோசித்து அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது சொந்தமா சுயாதீனத்துல செயல்பட விரும்பக்கூடிய படைப்புகளை படைக்கணும்னு தேவன் என்ன பண்றாருங்க இந்த இடத்துல விரும்புறார். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? ஸோ பிரதர் கொஞ்சம் குழந்தைய உள்ள கூட்டு போயிருங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் எப்பேற்பட்ட படைப்பை படைக்கணும்னு விரும்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீவில் கிரியேச்சர்ஸ். ஃப்ரீவில் கிரியேச்சர்னா என்ன அர்த்தங்க,
அவங்களே சுயாதீனத்தில் என்ன பண்ணணும்? யோசிக்கணும். அவங்களே சுயாதீனத்தில் என்ன பண்ணணும்? செயல்படணும். ஆனால் என்ன அவுட்கம் வரணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவு என்ன பண்ணணுங்க? வரணும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் அவுட்கமும் வரணும். குட் அவுட்கம்னா என்ன அர்த்தம்? நல்ல முடிவும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரணும். நல்ல முடிவும் வரணும். அதே சமயத்தில் தேவன் என்னவும் கொடுக்கணும்? ஃப்ரீடமும் கொடுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஈஸியா டஃபா? ஏன்? நல்ல முடிவும் வரணும் அவங்கக்கிட்ட இருந்து, ஆனால் அவங்களுக்கு என்னவும் கொடுக்கணும்? ஃப்ரீடமும் கொடுக்கணும். ஃப்ரீடம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? ஃப்ரீடம் அப்படின்ற வார்த்தைக்குள்ள எது அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் ரெபிலியன். அப்படின்னா ஒருத்தருக்கு சுயாதீனத்தை கொடுத்துட்டீங்கன்னா, சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்? அவங்களால ரெபல் பண்ண முடியும். அவங்களால என்ன பண்ண முடியும்? புரட்சி என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்னுடைய முக்கியமான டேர்மே. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடத்துல தேவன் டைரக்டாகவே என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த இடத்துல நல்ல அவுட்கம் தானே வேணும். நல்ல அவுட்கம் தான் வேணும்னா என்ன படிச்சிருக்கலாங்க? நல்லாங்குள்ள என்ன பண்ணிருக்கலாம்? படிச்சிருக்கலாங்கன்னா என்ன அர்த்தங்க? அவங்களால என்ன பண்ணக்கூடாது? தப்பே செய்யக்கூடாது. அப்படி படிச்சிருக்கணும். இப்ப அப்படி தப்பே செய்யக்கூடாதுன்னு படிக்கணும்னா எப்படி தான் படிக்க முடியும்? தப்பே செய்யக்கூடாதுன்னு படிக்கணும்னா எப்படி தான் படிக்க முடியும்? எப்படி தான் படிக்கணும் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் மாதிரி தான் என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். அப்போ ரோபோட்ஸ் மாதிரி தானே என்ன அர்த்தம்? ரோபோட்ஸ் மாதிரி தானே என்ன அர்த்தம்? ஏற்கனவே என்ன பண்ணணும்? சொன்னதை செய்யணும். சொன்னதை செய்யணும்னா என்ன அர்த்தம்? இப்போ தேவன் என்ன விரும்புகிற அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லது. நல்ல அவுட்கம் என்ன பண்ணணும் இந்த இடத்துல விரும்புறாரு. அப்படின்னா நல்ல அவுட்கம் வேணும்னா நல்ல விஷயத்தை மட்டுமே என்ன பண்ணணும்? இவங்க செய்யணும்ன்றது என்ன பண்ணியிருக்கலாம்? தேவன் அப்படி என்ன பண்ணியிருக்கலாம்னா படிச்சிருக்கலாம். அப்போ நல்ல விஷயத்தை மட்டும் செய்யணுன்றத தேவன் இப்போ இந்த இடத்துல இப்படி படிச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்குங்க? நல்ல விஷயத்தை மட்டும் படிக்கணும் தேவன் உருவாக்கிறது நல்லா தானே இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணினே இருந்திருப்பாங்க? நல்லதே பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும், எந்த பிரச்சனையுமா இருக்காது. நான் என்ன கேட்குறேன்னா தேவனுக்கு தேவையான அவுட்கம் என்ன? குட் அவுட்கம். குட் அவுட்கம் என்ன பண்ணணும்? வரணும். அப்போ குட் அவுட்கம் வரணுன்ற மாதிரி வெறும் குட்டா மட்டும் என்ன பண்ணிடலாம்? படிச்சுட்டா நல்லா தானே இருந்திருக்கும்னு கேட்குறேன். வராது. குட் வேற சிந்திக்கிறதே இருக்காது. என்ன மட்டும்தான். ஏன்னா என்ன ஆஃப் பண்ணியிருக்கணும்? அந்த படிப்பை படிச்சிருந்தா என்ன ஆஃப் பண்ணி விட்டுருக்கணும்? ஈவில் ஆஃப் பண்ணி விட்டுருக்கணும். அப்போ ஈவில் ஆஃப் பண்ணி விட்டுட்டா என்னதான் அப்படின்னா அது என்னது? அதுக்கு பேரு ஃப்ரீ வில்டு கிரியேச்சர் கிடையாது. தே ஆர் குட் ரோபோட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு எடுத்த உடனே இம்மோர்டாலிட்டியில் குட் ரோபோட்ஸ் மாதிரி படைக்கப்பட்டிருக்க முடியும். படைக்க எஸ் அப்படி படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? பிரச்சனை இல்லை. எத்தனை இம்மார்டாலிட்டி ரோபோட்ஸ்னா படிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க எப்படி தான் இருந்திருப்பாங்க? இந்த இடத்துல நல்லதே செஞ்சுட்டு இருப்பாங்க. தேவனுக்கும் பிரச்சனை இருந்திருக்காது இந்த இடத்துல. ஆனால் அப்போ நமக்கு என்ன புரியுது? கிளியரா என்ன புரியுது? என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இம்மோர்டாலிட்டி ரோபோட்ஸை படைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா தேவன் இந்த இடத்துல என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஹரண்ட் நேச்சர்ல, அவருடைய குணலட்சணத்துல ஒன் ஆஃப் த முக்கியமான குணலட்சணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு. அந்த அன்பு மற்றவங்களுக்கு என்ன பண்ணணுங்க? கொடுக்கணும். அந்த கொடுக்குற விஷயத்தை என்ன பண்ணணும்? அவர்கள் வாங்கணும். அப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தேவனால் என்ன பண்ணவே முடியாது? படைக்கவே முடியாது. நோ ஆப்ஷன். வேற எதனா ஆப்ஷன் இருக்கா அப்போ இந்த இடத்துல? தேவனுக்கு வேற எந்த ஆப்ஷனும் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் என்ன கொடுத்தே ஆகணுங்க? ஃப்ரீ வில் கொடுத்தே ஆகணும். இப்போ ஃப்ரீ வில் கொடுத்துட்டா என்ன பிரச்சனைனா ரெபல் பண்ணுவாங்க. தேவனுக்கு விரோதமாகவே என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல செயல்படுவாங்க. புரிஞ்சுங்களா? தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? செயல்படுறதுக்கு. இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நம்ம முன்னாடி. ஒன்று என்ன பண்ணலாம்? குட் ரோபோட்ஸ். இன்னொன்று ஃப்ரீ வில்ல கொடுத்துடலாம். எது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்? ஃப்ரீ வில் தான். ஏன்னா இதை படைக்கிறதுக்கு என்ன பண்ணாமலே இருக்கலாம், சும்மா இருக்கலாம். ஏன்? அவங்களால யோசிக்க முடியாது, ரீசனிங் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு மிஷின் இருக்கிற மாதிரி
யோசிச்சு பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை, ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ண முடியும்? ஒரு 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 இப்போவே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு குட் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். குழந்தை அழுது இல்லை, எக்லீஷா சமயத்தில் அழக்கூடாதுன்னு ஒரு குழந்தைய நாம் உருவாக்கணும். எப்படி தான் உருவாக்கியிருக்கணும்? ரோபோட் பேபிஸ் என்ன பண்ணியிருந்தா உருவாகியிருந்தா அந்த ரோபோட் பேபிஸ் என்ன பண்ணியிருக்காது? அழுவாது. பட் யோசிச்சு பாருங்க, பிடிக்குமா அது நமக்கு? என்ன வேணும்? செய்யணும். இயல்பா சுயாதீனத்தில் என்ன பண்ணணுங்க? செய்யணும். சுயாதீனத்தில் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ஆக்ட் பண்ணணும். அப்படி யாருன்னா ரோபோட் பேபிஸ் வச்சுக்கிறதுக்கு விரும்புவோமா? ஏன் விரும்ப மாட்டோம்? நல்லா இருக்குதுல்ல அந்த குழந்தை, ஏன் குறும்பே பண்ண மாட்டேங்குது, நம்மள என்ன பண்ணவே மாட்டேங்குது, டிஸ்டர்பே பண்ண மாட்டேங்குது, நல்லா இருக்குல்ல. அது என்னது? அது பிடிக்குமா? நீங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ அன்பு கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு என்ன ஆகாது? புரியாது, தெரியாது. ஏன்? ரீசன் பண்ண முடியல. ஆனா அந்த குழந்தை என்னவும் பண்ணும், நம்ம பேச்சையும் கேட்கும், என்ன பண்ணாமலே போவோம். அது குழந்தை கேட்காம கூட போவோம். ஏன் 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 கேட்காம போகுது? சுயாதீனம் உள்ள சிருஷ்டி. அப்படின்னா நமக்கே எப்படின்னும் பொழுது கிளியரா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் தேவனுக்கு. எப்படி தான் படைக்கணும்னு விரும்புறாருன்னா சுயாதீனத்தோட தேவன் என்ன பண்றாருங்க? படைக்கணும்னு விரும்புறாரு. அப்படின்னா இந்த இடத்துல வாசிங்க சிஸ்டர். ஞானமுள்ள தேர்வுகளை செய்து நித்தியத்திற்கும் வாழக்கூடிய சுயாதீனம் உள்ள ஜீவிகளை உருவாக்குவதற்காக ஒரே வழி என்ன? ஒரே வழி என்ன? இப்ப என்ன தேவன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுயாதீனம் உள்ள சிருஷ்டிகள் ஞானமுள்ள தேர்வுகளையும் பண்ணணும். அப்படின்னு அர்த்தம் கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் அவங்க. ஆனா எப்படி எடுக்கணும் அந்த கரெக்ட் டிசிஷன்ஸை? ஃப்ரீ வில்ல எடுக்கணும். இப்படி ஒரு படைப்பை உருவாக்கணும் முடிவு பண்ற, இப்படிதான் உருவாக்கணும் படைப்பை. அப்படி படைப்பை உருவாக்கணும் போது தேவனுக்கு நல்லா எது தெரியும்? அப்போ சில சுயாதீனம் உள்ள சிருஷ்டிகள் என்ன பண்ணுவாங்க? ரெபலும் பண்ணுவாங்க. ரெபல் பண்ணக்கூடாதுன்றது தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா படைக்கவே முடியாது. அப்போ படைக்கணும்னு முடிவு பண்றாரு, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்றாரு. அப்போ தேவனுடைய முன்னறிதல் ஞானத்துல தேவனுக்கு எதுவும் நல்லா தெரியும். தேவனுக்கு விரோதமாகவே சில சுயாதீனம் உள்ள சிருஷ்டிகள் ரெபல் கூட பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தேவனுடைய முன்னறிதலின் ஞானத்துல நல்லாவே தேவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தெரியுது. இப்போ இப்படி ஒரு அவுட்கம் கொண்டு வரதுக்கு, இப்படி ஒரு படைப்பையும் படைச்சிட்டு அவங்கள சரியான முறையில் கொண்டு வரதுக்கு வாட் இஸ் த ரைட் ஆப்ஷன்? எதை பண்ணா கொண்டு வர முடியும்? நீங்க இப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஏன்னா கண்ட்ரோல் வேலைக்காகாத என்ன கொடுத்துட்டீங்க? சுயாதீனம். சுயாதீனம்னா என்ன பிரதர்? ரொம்ப சிம்பிளா, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா செய்வேன். ஏன் பிரதர் வந்தீங்க எக்லீஷாக்கு இன்னைக்கு? ஏன் சிஸ்டர் வந்தீங்க எக்லீஷாக்கு இன்னைக்கு? யாரா கூப்பிட்டாங்களா? யாரா கட்டாயப்படுத்தினாங்களா? ஏன் வந்தீங்க? யாரும் சில பேர் பயங்கரமா ரிஸ்க் எடுத்து வந்திருப்பீங்க. பழைய ஸ்ட்ரகிள்ஸ்ல என்ன பண்ணிருக்கலாம், நீங்க வந்தீங்க. ஏன் வந்தீங்க? வரவா, நான் வீட்டிலே இருந்துக்குங்க. ஏன் வந்தோம்னா நாமள ஏன் வந்தோன்னே தெரியாம அதான் பிரதர் எனக்கு தெரியல ஏன் வந்தோம் பிரதர்னா, தேவனுக்காக நம்ம வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கோம்? அர்ப்பணிச்சிருக்கோம். அந்த வாழ்க்கையை நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். அதனால நாமளாம் என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மள யாரும் என்ன பண்ணல, இந்த இடத்துல கட்டாயம் படுத்தல. கரெக்டா? அப்படின்னா இன்னைக்கு வராதவங்க கூட இருக்கிறான்ல, ஏன் வரல? அவ்வளவுதான். கேரக்டர் ஏன் காட்டல? உதாரணத்துக்கு சுயாதீனம். ஏன் கேரக்டர் இன்னொருத்தர் காட்டுறாங்க? ஃப்ரீ வில். என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த விஷயத்துல. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃப்ரீ வில்டு கிரியேச்சர்ஸை சரியான முறையில் கொண்டு வரணும். ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இப்போ சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ஃப்ரீ வில்ல சொல்லிக் கொடுக்கணும். வாசிங்க சிஸ்டர். தவறான தேர்வுகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை அறிவுள்ள ஜீவிகள் உணரும் போது அவர்கள் சுயாதீனமாகவே நன்மையை தான் தேர்ந்தெடுப்பார்கள். பெரும்பாலானோர் அப்படி செய்வார்கள். அப்படின்னா ராங் டிசிஷன்ஸ் சூஸ் பண்ணா அது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்றத, அப்படி எவ்வளோ டேஞ்சருங்கிறத அவர்கள் சுயாதீனமாகவே என்ன பண்ணுவாங்களாமா? எப்போ தெரிஞ்சுப்பாங்க? அதுக்குள்ள போனாதான் என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பொழுது தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள தான் இது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்றது என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அதை
தெரிஞ்சிட்ட பிறகு அதை சூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கிடையாது, பெரும்பான்மை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு நைஃப் இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த நைஃப் எடுத்து என்ன பண்ண முடியும்? ஒருத்தரை கத்தி எடுத்து குத்தி என்ன பண்ணிடலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஷார்ப் நைஃப் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இருக்கு. ஒரு பிரதர், நம்ம பிரதர் யாருன்னா ஒரு பிரதர் எடுத்துக்கலாம், சரி விடுங்க, எக்ஸ் அப்படின்னு ஒரு பிரதர் எடுத்துக்கலாம், எக்லீஷால எடுத்து என்ன பண்ணுறீங்க? நீங்கள் குத்தி கொன்னுடலாம். பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? ஏன் பண்ண மாட்டோம்? கோவம் வருது, ஏதோ வாக்குவாதத்தில் என்ன ஆகுதுங்க, கோவம் வருது, பக்கத்தில் என்ன இருக்கு? சரி வீட்டில் கூட எடுத்துக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம். வாக்குவாதம் வருது, அதில் என்ன வருது? நடுவில் கோவம் வருது, பக்கத்தில் என்ன இருக்கு? கத்தி இருக்கு. என்ன பண்ணுவோம்? சில சமயத்தில் ரொம்ப கேரக்டர் லூஸ் பண்ணா வேணா என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உன்னை கத்தி எடுத்து என்ன பண்ணிடுவோம் பாரு, நானு குத்திடுறேன் பாரு அப்படின்னு வாயில மட்டும் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், எடுத்து குத்திட மாட்டோம். ஏன் குத்த மாட்டோங்கிறோம்? என்ன விளைவு? என்ன விளைவு? அதான் கேட்ட சபைக்கு போகாம இருக்கிறதுல அப்புறம் சபை ஆகாம இருக்கிறதுல ஜெயிலில் போட்டுருவாங்க. கரெக்டா? சிம்பிளா ஜெயிலுக்கு என்ன பண்ணிடுவோம், நாம போயிடுவோம். அப்படின்னா ஏன் இது தெரியுதுன்னா, ஏற்கனவே எஜுகேட் ஆகிருக்கோம். நாம என்ன ஆயிரும், இப்படி குத்துனா என்னென்ன விளைவுகள்ன்ற எஜுகேஷன் நமக்கு ஏற்கனவே மற்றவர்கள் பெற்ற அனுபவங்கள்லாம் நல்லா தெரியுது. ஒருவேளை அந்த எஜுகேஷனே இல்லைன்னா என்ன பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, எடுத்து குத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஈவன் இன்க்ளூடிங் எல்லா எஜுகேஷன்லயும் இன்றளவு மனுஷன் என்ன பண்ணிடுறான், சில பேர் எடுத்து குத்திடுறான். ஏன் குத்திடுறான் எடுத்து? அவன் ஃப்ரீ வில். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல, ஆனா இந்த இடத்துல தேவனுக்கு எது நல்லா தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கும் பொழுது எல்லாரும் கரெக்ட் டிசிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. ஆனாலுமே தேவனுக்கு நல்லா என்ன தெரியும்னா, எல்லாருமே கரெக்ட் டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணிட்டார் தேவன் படைக்கும் பொழுது எல்லாருமே பெரும்பான்மை சரியான முடிவுகள் எடுத்தாலும் எல்லாருமே கரெக்டான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, ஏன்னா அவங்கள படிக்கும் போதே ஃப்ரீடத்தோட என்ன பண்ணிட்டாருங்க, படைச்சிட்டார். ஃப்ரீ வில்லோட தேவன் என்ன பண்ணிட்டார், படைச்சிட்டார். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ அப்படின்னா முடிவில் வாசிங்க சிஸ்டர். முடிவில் சிலர் பாடங்களை கற்றுக்கொள்ள மறுத்தால் என்ன நடக்கும்? தேவனுக்கும் அவருடைய நோக்கங்களுக்கும் எதிராக கலகம் செய்ய சிலர் தங்கள் சுயாதீன சித்தத்தை பயன்படுத்தினால் என்ன ஆகும்? ஸோ இப்போ இந்த இடத்துல தேவன் என்ன கேட்கிறாருன்னா, திடீர்னு இந்த சுயாதீனமுள்ள சிருஷ்டிகள் லேர்ன் பண்ணவே இல்லை. இங்கே எக்ஸ்பீரியன்ஸில் கூட தேவனுக்கு விரோதமாகவே செயல்படணும்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ண அவங்களால என்ன ஆகும்? மற்றவங்களுக்கும் ஒரு சுயாதீனமுள்ள சிருஷ்டி நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க, இன்னொரு சுயாதீனமுள்ள சிருஷ்டி இல்லை நான் தேவனுக்கு எதிர்த்து என்ன பண்ணுறேன் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது அவங்க டிசிஷன். இப்போ தேவனுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் நிச்சயமா யாருக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவார்? தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல செயல்படுவார் இல்லையா? அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய சுயாதீனமும் என்ன ஆகுது, இந்த இடத்துல கெட்டு போயிடுது, ஸ்பாயில் ஆகுது. அப்படின்னா கீழ்ப்படியாதவரை இப்ப தேவன் என்ன பண்ணணும்? வாசிங்க. அவர்களை படைத்த தேவன் அவர்களை அழிப்பதற்கான வல்லமையும் ஞானமும் அன்பும் கொண்டிருப்பதே நீதியாகும். அதை நாம் மரணம் என்கிறோம். அதை நாம் என்னன்னு சொல்றோம்? அதுக்குதான் பேரு மரணம். அதாவது இல்லாமல் போவதாகும். அதாவது என்னது மரணம்னா? இல்லாம போறது. மேலும் அது நியாயமானதே. மேலும் அது நியாயமானது. எது நியாயமானது? மரணம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் என்னவாமா நியாயங்கிறாரு. என்னங்க பிரதர் இது அநியாயமே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? ஒருவேளை யோசிச்சு பாருங்க, மரணமே இல்லை, அந்த முடிவு எடுக்கல தேவன். சுயாதீனத்தை கொடுத்துட்டாரு, சாகாமிய கூட கொடுக்கலன்னு எடுத்துக்கோங்க. ஆனா மரணத்தை தேவன் என்ன பண்ணல, கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? பூமியில எல்லாம் கெட்டதே செஞ்சிருப்பாங்க. சில பேர் கூட என்ன கேள்வி கேட்கலாம், ஏன் மரண தண்டனை கொடுக்கணும்? இதெல்லாம் ஒரு அன்பா, இதெல்லாம் ஒரு லவ்வா? என்ன பண்ணிருக்கலாம், கொடுக்காமலே இருந்திருக்கலாம்ல. சரி, லூசிஃபருக்கு மரண தண்டனை இல்லைப்பா உனக்கு, என்னுடைய 2வது சிருஷ்டியாக வேற போயிட்டே, அதான் நான் என்ன பண்றேன் உனக்கு, நான் மரண தண்டனை இல்லை உனக்கு. லூசிஃபருக்கு மரண தண்டனை வேணுமா வேணாமா? ஏன்?
கரெக்டா? அப்போ வேற ஆப்ஷன் எதுனா இருக்குதா? அப்படின்னா சுயாதீனத்தையும் கொடுத்துட்டு மரணத்தையும் கொடுக்க கூடாதுன்னா பிளான் என்ன ஆகாதுங்க, நகராது. அப்ப இந்த பிளான்ல மரணம் அவசியமா? வேற ஏதாச்சும் வழி இருக்கா? இல்ல வேற என்ன ஆப்ஷன் இருந்தா நியாயமா சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். வேற எந்த ஆப்ஷனும் என்ன பண்ணல, இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், ஹிட்லர் சாகல இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மரணத்தை கொடுக்கல, என்ன பண்ணிருப்பாரு? கடைசியில் அவரும் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அவரும் எல்லாத்தையும் கொண்டு செத்து கூட போயிருக்கலாம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி நபர்களை விட்டு வச்சா தேவனுக்கு நான் சுயாதீனத்துல கீழ்ப்படினும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னங்க ஆபத்து? அப்ப அவங்க சுயாதீனமே என்ன ஆயிருது இந்த இடத்துல, வேஸ்டா போயிருது. அப்ப சுயாதீனம் கொடுத்த ஒரு விஷயமும் என்ன ஆகிருது இந்த இடத்துல, வேஸ்டா போயிருது. அப்ப there is one and only option, என்ன கொடுத்தே ஆகணும். இப்ப தேவன் justice has to be served, மரணத்தை என்ன பண்ணி ஆகணுங்க, கொடுத்தே ஆகணும். அப்படின்னா இல்லைன்னா என்ன இருக்கும், முடிவில்லாம கலகம் போயிட்டே இருக்கும். அப்படின்னா தேவன் என்ன பண்ணிடுறாருங்க, அவங்க கதையை முடிச்சிடுறாரு, கம்ப்ளீட் எக்ஸ்டின்ஷன். ஸோ அப்படின்னா இது மனுஷனுடைய பார்வையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கலாம். பட் திஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். தேவன் என்ன பண்றதுலாம் கிடையாது, நித்திய நரக அக்னிலாம் கொடுக்கறது இல்லை. அது க்ரூயல் ஐடியா, மனுஷன் கண்டுபிடிச்சது பேர் சபையில். தேவன் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறாரு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா சுயாதீனம் உள்ள சிருஷ்டிக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். உன் சுயாதீனத்தில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க நல்லது பண்ணிக்கலாம், தீமை கூட செய்யலாம், ஆனால் நான் விட்டு வைக்க மாட்டேன். என்ன பண்ணிடுவேன், உங்களை நான் அழிச்சிடுவேன். அப்படின்னா சுயாதீனம் உள்ள சிருஷ்டிக்கு ரெண்டே ஆப்ஷன். சுயாதீனத்துல ஜீவனோடு இருக்கணும்னா கீழ்ப்படியணும், இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடலாம், செத்து போய்க்கோ. யார் இஷ்டம் அது, உன் இஷ்டம். இதுல ஒருத்தர் தீமையா செயல்படுறதுக்கு தேவன் சைட்ல எதுனா இருக்கா, தேவன் எதுனா காரணமா இருக்கிறாரா? தேவன் எதுக்கும் என்னவா இல்லைங்க இந்த இடத்துல, காரணமா இல்லைன்னு கிளியரா என்ன ஆகுதுன்னா புரியுது. வாசிங்க. சிருஷ்டிப்பிற்கான தேவனுடைய நோக்கம் எப்போதும் வெற்றியும் ஆசீர்வாதமும் தான். ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது சிருஷ்டிப்பின் தொடக்கத்தில் இருந்தே அவருடைய நோக்கமானது அனைத்து சிருஷ்டிக்கும் நிறைந்த ஆசீர்வாதங்களை வழங்குவதே ஆகும். ஆனால் ஒரே நிபந்தனை என்னவெனில், இறுதியில் எந்த ஒரு ஜீவியும் கீழ்ப்படியாமையினால் பிரச்சனையை உருவாக்க கூடாது என்பதே ஆகும். தேவனுடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சிருஷ்டியும் படைச்சு எல்லாருக்கும் பிளெஸிங் கொடுக்கறது தான் தேவனுடைய பிளான். ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்காராம். என்ன கண்டிஷன்? இங்க பாருப்பா, கடைசியா கீழ்ப்படிதனால யாருக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை உருவாக்க கூடாது. பட் எல்லாரும் ரிச் பிளெஸிங் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஃப்ரீடம் என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துட்றேன். இந்த ஸ்டாண்டர்டை தேவன் வைக்கல என்ன இருக்குங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் அவசியம். ஸ்டாண்டர்டே இல்லாமல் என்ன இருக்கும், உதாரணத்துக்கு டிராஃபிக் ஸ்டாண்டர்டே இல்லை, என்ன இருக்கும், டிராஃபிக்கு ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை. எப்படி இருக்கும் சென்னை டிராஃபிக்கு, ஏற்கனவே ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தே எப்படி இருக்கு, இல்லைன்னா வாழ முடியுமா? there has to be standard. இந்த ஸ்டாண்டர்ட் தேவன் அதனால தான் என்ன பண்றாருங்க, ஃபிக்ஸ் பண்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் இப்போ என்ன பண்ணி ஆகணும்னா இவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ஆகணும். இந்த சுயாதீனம் உள்ள சிருஷ்டிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தே ஆகணும். அப்போ எதன் வகையில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது, எப்படி சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு? ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம், இன்னொன்று அப்சர்வேஷன் பண்ண வைக்கலாம், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க வைக்கலாம். இன்ஃபர்மேஷன் என்ன அர்த்தம், தகவல். தகவல்னா எப்படிங்க, ஆதாமுக்கு சொன்னார்ல, சாப்பிட்டேன்னா என்ன ஆயிருவ நீ, செத்துருவ. அது என்னது, அது தகவல். ஆதாம் அப்சர்வ் பண்ணியிருக்காரா, இல்லை. அவருக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ண கிடையாது, அப்படி யாருன்னா கீழ்ப்படியாம போய் அவங்க யாரும் செத்து போனது கிடையாது, அப்சர்வ் பண்ணதில்லை. அப்போ மனுக்குலத்துக்கு ஒரே ஆப்ஷன், தேவன் என்ன பண்ணி ஆகணும், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தே ஆகணும். இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அப்போ மனுக்குலத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னது, அனுபவம். எதில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இப்போ மனுஷனுக்கு, எதில் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், தீமையில எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். கரெக்டா? தீமையில எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு இது எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன்லாம் தீமையை செய்ய சொல்லலை மனுஷனை. ஆனா அவருடைய ஞானம் சொல்லுது இவன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் என்ன பண்ணிப்பான், கத்துப்பான் அப்படின்னு அவருடைய ஞானம் சொல்லுது. எப்படின்னா வாசிங்க. இறுதியில் அனுபவமே சிறந்த ஆசான், முடிவில் இறுதியில் இதுதான் பெஸ்ட் டீச்சராமா. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். ஆமாவா இல்லையா? உண்மை.
முடிவில் தேவன் தமது அறிவுள்ள சிருஷ்டிகளுக்கு கற்பிக்க சாத்தியமான 3 வழிகளான தகவல், கவனித்தல் மற்றும் அனுபவம் ஆகிய அனைத்தையும் பயன்படுத்தி இருப்பார். ஆனால் ஆனா இந்த மூணுத்தையும் தேவன் கடைசியில என்ன பண்ணிட்டு இருப்பாராமா? இன்ஃபர்மேஷன், அப்சர்வேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இது 3 விஷயத்தை என்ன பண்ணிருப்பார் தேவன்? பயன்படுத்தி இருப்பாரு. ஆனால் அதற்கு சற்று காலமாகும். கற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு செயல்முறையாகும். குறிப்பாக சுயாதீனமுள்ள ஜீவிகளை பொறுத்தவரை இது மிகவும் பொருந்தும். மேலும் கீழ்ப்படியாமையும் அதன் விளைவுகளையும் பற்றி அறிந்து கொள்வது, கீழ்ப்படியாமை என்பது எங்காவது நடந்தே தீர வேண்டியிருந்தது. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த சுயாதீனமுள்ள சிருஷ்டிகள் எதை பத்தி கத்துக்கணும்? கீழ்ப்படியாமைனா என்ன, அந்த கீழ்ப்படியாமையுடைய விளைவுகள் என்னன்றது கத்துக்கணும்ல. இப்படி கத்துக்கணும்னா எப்படி கத்துக்க முடியும்? கீழ்ப்படியாமை எங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? நடந்திருக்கணும்ல. அப்பதான் என்ன பண்ண முடியும்? கத்துக்க முடியும் இல்லையா? இப்ப ஆதாம் கீழ்ப்படியாமையுடைய விளைவுகளை கத்துக்கணும்னா கீழ்ப்படியாமை எங்கன்னா நடந்துதான் கத்துக்கிறது. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல உதாரணத்துக்கு தேவன் என்ன கூட பண்ணியிருக்கலாம் பிரதர். தேவ தூதர்களுக்குள்ள கீழ்ப்படியாமை நடக்கும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? சுயாதீனம் தான் கொடுத்துருக்காரு. அவங்கள ஒரு லெசனா வச்சு மனுஷனை என்ன பண்ணிருக்கலாம்? பார்க்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா முடியாது. ஏன்னா தேவ தூதர்களை மனுஷர்கள் என்ன பண்ண முடியாது? அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனா மனுஷர்களை தேவ தூதர்களை என்ன பண்ணலாம்? அப்சர்வ் பண்ணலாம். இப்ப தேவ தூதர்களும் கத்துக்கணும். என்ன கத்துக்கணும்? ஏன்னா அவங்களும் சுயாதீனமுள்ள சிருஷ்டிகள். சுயாதீனத்துல தேவனுக்கு விரோதமா செயல்பட்ட என்ன முடிவு என்பதை தேவ தூதர்களும் கத்துக்கணும்னா ஒரே ஆப்ஷன், இந்த கீழ்ப்படியாமை எங்க அனுமதிச்சே ஆகணும்? பூமியில அனுமதிச்சே ஆகணும். ஸோ அப்படின்னா தேவன் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் படைச்ச ஃபர்ஸ்ட் விசிபிள் இன்டெலிஜென்ட் கிரியேஷன், அவருக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பிசிக்கலா படைச்சார்ல முதல் படைப்பு, அந்த படைப்பு கிட்ட தான் முதல் கீழ்ப்படியாமை நடக்கணும். அப்படி என்பது தேவனுடைய சித்தமா என்ன ஆகுதுங்க இந்த இடத்துல இருக்குது. அங்க நடந்துருச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணிப்பாங்க? எல்லாரும் யார் யார் கத்துப்பாங்க? தேவ தூதர்கள் கத்துக்கலாம். வேற யார் கத்துக்கலாம்? அவங்களும் கத்துக்கலாம். அடுத்தது பூமிக்கு அடுத்தது இப்பதான் நம்ம பார்த்தோம் எவ்வளவு பிளானட்ஸ் இருக்குது. எவ்வளவு பிளானட்ஸ் இருக்குது? பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ். அந்த பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் தேவன் சும்மா இருக்க படைச்சிருக்காரா? இல்ல. பிரதர்ஸில் அழகா எழுதியிருக்காங்க, there will be other creations in other planets. எதுக்கப்புறமா 7ஆம் நாள் முடிஞ்சுன்னா 8ஆம் நாள்ல என்ன ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குங்க? அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அந்த பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ்ல படைப்புகள் வருது. என்ன படைப்பு? ஹியூமன் படைச்சிருக்காரு. மேன்கைண்ட் முடிஞ்சு வேற ஒரு கிரியேஷன். அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அதை எப்படி தான் படைக்கணும்? சுயாதீனத்துல தான் படைக்கணும். பட் அந்த சுயாதீனத்துல படைக்கணும்னா அவங்க எப்படி திரும்பியும் பூமியை மாதிரியே ஒரு அனுபவத்துக்குள்ள போறாங்களா? இல்ல. எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? பூமியில என்ன நடந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு காட் இஸ் கிரேட் எக்கனாமிஸ்ட். ஒரே சின்ன விஷயத்துல பல விஷயத்தை என்ன பண்றாரு தேவன் செஞ்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முடிக்கிறார். வாசிங்க சிஸ்டர். கீழ்ப்படியாமை தேவன் ஒருபோதும் உருவாக்க மாட்டார். ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். நாம் என்ன புரிஞ்சுக்க கூடாது? அப்போ கீழ்ப்படியாமையினுடைய அனுபவத்தை இவங்க பெறணுன்றதுக்காக தேவனை கீழ்ப்படியாமையை உருவாக்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அதுவும் இல்லை. அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதில்லை. பாடங்கள் கற்றுக்கொள்ளப்படும் வரை சுயாதீனமானது தானாகவே கீழ்ப்படியாமையை உண்டாக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ரொம்ப முக்கியமான வார்த்தை, பாடங்கள் கற்றுக்கொள்ளப்படும் வரை அப்படின்னு அர்த்தம். லெசன் லேர்ன் பண்ற வரைக்கும் சுயாதீனமானது ஆட்டோமேட்டிக்கா என்ன உருவாக்கிருமா? கீழ்ப்படியாமை உருவாக்கிருமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையா சொல்ல போனோம்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை கொண்டு போய் வைக்கும் போது தேவன் தெரியும் ஆதாம் என்ன பண்ணிடுவாரு? தப்பு பண்ணிடுவாருன்னு எப்படி தேவன் தெரியும்? அது ஃபோர் நாலேஜ்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கு ஃபோர் நாலேஜ்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரே ஒரு வீடியோ மாதிரி ஆதாம் என்ன பண்ண போறான்றது முன்னாடி அப்படி தேவன் தெரிஞ்சுக்கினாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃப்ரீ வில்லுனா என்ன அர்த்தம்? என்ன வேணா என்ன பண்ணலாம்? என்ன வேணா செஞ்சுக்கலாம். சரிங்களா? என்ன வேணா செஞ்சுக்கலாம். ஃப்ரீ வில்னுடைய ஒரு டெஃபினிஷன் இப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படின்னா அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத தேவன் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது என்ன கிடையாது? ஃப்ரீ வில்லா? இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் என்ன செய்ய போறாரு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது?
அப்படி ஃப்ரீ வில் கொடுக்கறது ஆகுமா? ஆனா தேவன் தெரிஞ்சும் வச்சுக்கிறாரு. எப்படி? நான் சொல்றது புரியுதுங்களா? என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது பேர் என்ன பண்ண முடியாது? ஃப்ரீ வில் கிடையாது. ஆனா ஃப்ரீ வில் கொடுத்துட்டாரு. ஆனா தேவனுக்கு என்னவும் தெரியுது, என்ன பண்ண போறான்னு தெரியுது. எப்படி? கரெக்டா? ஒரே வேர்ட்ல முடிச்சிட்டுங்க. அது எப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வெரி சிம்பிள். உதாரணத்துக்கு 2 கெமிக்கல் காம்பினேஷன் போனா என்ன வரும்ன்றது நமக்கு தெரியும்ல. H2+O சேர்ந்தா என்ன? வாட்டர். தண்ணி வண்ணாயிரம் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சுயாதீனமுள்ள ஒரு சிருஷ்டியை படைச்சி அந்த சுயாதீனமுள்ள சிருஷ்டிக்கு அனுபவம் இல்லைன்னா அந்த சுயாதீனமுள்ள சிருஷ்டி ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கீழ்ப்படியாமையை போறதுக்கு என்ன இருக்குதுங்க? வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாடங்கள் கற்றுக்கொள்ளப்படும் வரை சுயாதீனமானது தானாகவே எது உருவாக்கிறோம்? கீழ்ப்படியாமை என்ன பண்ணிடுங்க? உருவாக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறோம்? உருவாக்கிறோம். அப்ப தேவனுக்கு என்ன நல்லா தெரிஞ்சு போச்சு? சுயாதீனத்தையும் கொடுத்துட்டு ஏதேன் தோட்டத்துல வச்சு பழத்தை சாப்பிடாதன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒன் டே என்ன பண்ணிடுவார்? ஆதாம் சாப்பிட்டுருவார். தேவன் இல்லைங்க, அந்த இடத்துல அந்த பழமே என்ன பண்ணிருக்கலாம்? வெக்காம விட்டுருக்கலான்னு சொல்ல முடியுமா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு முடியாத இதே வில் பி a ரோபோட். அப்படின்னா என்ன ஆப்ஷன்? இப்போ ஒரே ஆப்ஷன் தான். தேவனுக்கு தீமையை என்ன பண்ணணும்? இப்போ அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறார்னு என்ன அர்த்தம்? வாமிட். அதான் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, என்ன அர்த்தம் கேட்கறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வேற ஆப்ஷனே இல்லை, கண்டுக்காம விட்டுறாரு. இப்போ தீமைக்குள்ள நீ என்ன பண்ணு? தடுக்கல. அனுமதிக்கிறாருன்னு என்ன புரிஞ்சுக்கலாம் நாம? ஐயோ அந்த தீமையில போய் என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப பாடுபட்டுக்கூடாதுன்னு தேவன் என்ன பண்ணல? தடுக்கல. நீ சூஸ் பண்ணவும் ஃப்ரீ வில்ல, நீ என்ன பண்ணிக்கோ? அனுபவிச்சு பாரு, அதை டேஸ்ட் பண்ணி பாரு. நான் என்ன சொல்லிட்டேன்? வேண்டான்ட்டேன். நீ ஆனா என்ன பண்ணிட்ட? சூஸ் பண்ணிட்ட. யார் சாய்ஸ் தான் அது? என்ஜாய். அந்த மாதிரி தான் இல்லையா? அப்படின்னா ஹாரிபிள் திங், பெர்மிட்டட் ஈவில்ன்றது சீரியஸான விஷயம். ஈவில் கூட தேவன் பர்மிஷன் இல்லாமல் இருக்க முடியாது யூனிவர்ஸ்ல. கரெக்டா? ஈவில் கூட தேவன் அனுமதி இல்லாமல் இருக்க முடியாது. பட் இந்த இடத்துல இப்படி அனுமதிக்கிறது ஒரு பிரைஸ்லெஸ் ரிசல்ட் கொடுக்குன்றத தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா புரிஞ்சு வச்சிருக்காரு. பட் ஆனா தேவன் என்னவோ வான் பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியாம போயிட்டனா என்ன ஆயிருவ? நீ மறிச்சிருவ. அதை எல்லாருக்கும் தெளிவுபடுத்திட்டார் தேவன். ஆதாமுக்கு முன்னாடி தெளிவுபடுத்திட்டாரா? அதையும் என்ன பண்ணிட்டாரா? தெளிவுபடுத்திட்டார். வாசிங்க சிஸ்டர். பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது என்பதையும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் மட்டுமே ஜீவனை கொண்டு வருகிறது என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்வதை பொறுத்துதான் எதிர்காலம் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய ஃபியூச்சரும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சரும் சரி, உலக ஜனங்களுடைய ஃபியூச்சரும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா ஜீவன், கீழ்ப்படியல்னா மரணம்ன்றதை புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. ஒவ்வொரு ஜீவியும் அவங்கள புரிஞ்சுக்கிறத வச்சுதான் அவங்களுடைய ஃபியூச்சரே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம ஃபியூச்சர் அப்படி தானே? சரி, கீழ்ப்படியாம போயிட்டோம், என்ன ஆயிடுவோம்? கீழ்ப்படியாமலே போயிட்டா நமக்கு என்ன மரணம்? யாருனால? வேற யாரெல்லாம் கிடையாது, நாம தான். சபையா போயிட்டோம்னா யாருங்க? நாம கரெக்டா என்ன பண்றோம்? சூஸ் பண்றோம். அப்ப அந்த ஃபியூச்சரே இதை நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல தான் இருக்கு. அடுத்து படிங்க. அப்படி இருந்தும் ஆதாம் மற்றும் ஏவாள் இருவரும் கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால் அவர்களுடைய சந்ததியார் மரண தண்டனையை பெற்றுக்கொண்டு அது முதற்கொண்டு இன்று வரை மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாம் தன் சந்ததிக்கு வழி வழியாக கொடுக்க அவனிடம் ஜீவன் இல்லை. யார்கிட்ட ஜீவன் இல்லை? அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கு ஆடம் கிட்ட ஜீவன் இல்லை, இழந்து போயிட்டார். அவனுடைய ஜீவ உரிமை முடிவுக்கு வந்தது. ஆனால் அவனுடைய சந்ததியார் அது முதற்கொண்டு கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் முக்கிய கருத்தாகும். ஆனா அந்த சந்ததி எதை லேர்ன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறோமா? தீமையினுடைய விளைவுகள் நல்லா லேர்ன் பண்றோம். தீமையின் அனுமதியானது விரும்பிய பலனை, அதாவது போதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன ஏற்படுத்தி கொண்டிருக்குது? உலகத்துல லெசன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல ஹியூமனிட்டிக்கு, மனுக்குலத்துக்கு இப்ப நமக்கு யாருன்னா சாகிறது பிடிக்குதா? நோய்வாய்ப்படுறது பிடிக்குதா? இங்க இருக்கக்கூடிய இன்ஈக்வாலிட்டி பிடிக்குதா? பாவர்ட்டி, ஏழ்மை பிடிக்குதா? யுத்தம் பிடிக்குதா? நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை சீரழிவுகள் பிடிக்குதா? யாருக்குமே என்ன பண்ணலைங்க, எதுவுமே பிடிக்கல. அப்படின்னா
ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் உள்ளார்ந்த வகையில தேவன் என்ன சொல்லி கொடுத்துட்டே வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமா கலகம் பண்றதுன்னா என்ன, அதனுடைய விளைவுகள் என்னன்றது என்ன பண்ணிட்டே வராங்க, எல்லாரும் லேர்ன் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வராங்க. மறுபடியும் நாளைக்கு அவங்க முன்பாக ஜீவன் வைக்கப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எதை சூஸ் பண்ணுவாங்க, அவங்க சுயாதீனத்துல வாய்ப்பு இருக்குது, ஜீவனை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை யாரும் விட்னஸ் பண்றாங்கன்னா தேவ தூதர்களும் விட்னஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் சாகல இன்னும் கீழ்ப்படியாம போயிட்டோன்னா செத்து போயிடுவோம் அப்படின்றது என்ன இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கும் என்ன புரிஞ்சு போச்சு, போனோம் நம்ம கதை என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு, நல்லா என்ன தெரியுது, புரியுதுங்களா? கேப்ரியல் தூதன் இன்னைக்கு வரைக்கும் தப்பு பண்ணியிருக்காரா? ஏன் அவருக்கு அனுபவம் எதுனா போனாரா? மத்தங்க அனுபவத்தை என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டாரு, தெரிஞ்சிருச்சு. இப்படி எப்படி நம்ம வேற எப்படின்னா போனா என்ன ஆயிருங்க, பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு வரைக்கும் கீழ்ப்படுதல்ல இருக்காரு பாருங்க. தேவன் கிட்ட என்ன கேட்கல கேப்ரியல், என்ன தேவனே இவங்களுக்கு மட்டும் டிவைன் நேச்சர், எங்க இருக்கிற நான் உங்க கூடவே ரொம்ப நாளா இருக்கிறேன், எனக்கு எங்கன்னு கேட்டாரா? கேட்ட ஒருத்தர் நிலைமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, லூசிஃபர் நிலைமை. கரெக்டா? டிவைன் நேச்சர் எது அப்படின்னா அப்சர்வேஷனும் பியூட்டிஃபுல்லான ஒரு டீச்சர் தான். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா ஒரு மகன் இருக்காருன்னு வைங்க, அப்பா நல்லா குடிக்காரராக இருக்காரு, பையன் குடிக்கவே மாட்டான். ஏன்? அப்பா பார்த்து அப்பாவுக்கு கேன்சர் வந்து, அப்பாவுக்கு வந்து எல்லா நோயும் வந்து, அப்பா கடைசியில் ஹார்ட் அட்டாக்ல பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போய் மோசமாக செத்ததை என்ன பண்ணிட்டான் மனுஷன், அவன் பார்த்துட்டான், வேண்டாம் நான் என்ன பண்ணல, ஆல்கஹால் எடுக்கலன்னு டிசைட் பண்ணுறான். அப்சர்வேஷனுக்கும் பவர் இருக்கு. ஏன்னா தேவ தூதர்கள் நம்மளை அப்சர்வ் பண்ணி தான் என்ன பண்ணல, அவங்க தப்பு பண்ணல. ஆனால் மனுஷனுக்கு அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அப்சர்வ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல தேவன் மரண தண்டனையும் கொடுத்துட்டாருங்க. இப்போ அதே மாதிரி என்னவும் முடிவு பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் பாவ அனுபவத்துக்குள்ளே போகணும் முடிவு பண்ணிட்டாரு. பட் அதே சமயத்தில் மரணத்திலிருந்து மீட் எடுக்கிறதுக்கும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, பிளான் போட்டுட்டாரு. ஆனால் இந்த மீட் எடுக்கிறதுல பிளான்ல தேவன் அவருடைய எந்த குணலட்சணத்தை மீற முடியாது, நீதி எனக்கூடிய குணலட்சணத்தை அவர் மீற முடியாது. அப்படின்னா தேவன் இப்படி பண்ணிருக்கலாம்ல பிரதர், அனுபவம் கத்துக்கிட்டோம், ஆதாமுக்கு மரண தண்டனை விதிக்காம இருந்திருக்கலாம்ல, நல்லா இருந்திருக்குமா? இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்குமா? வாசிங்க. தேவன் ஆதாமிற்கு மரண தண்டனை விதித்த போது, ஆதாமுக்கு மரண தண்டனை கொடுக்கும்போது, பரவாயில்லை ஆதாம், பரவாயில்ல ஆதாம், நீ ஒரு தவறு செய்து விட்டாய், ஆனால் நாம் அதை மறந்துவிட்டு மீண்டும் முயற்சி செய்யலாம் என்று வெறுமனே சொல்லிட முடியாது. நல்லா இருக்கும்ல, பரவாயில்லப்பா தெரியாம என்ன பண்ணிட்ட, நான் சொல்லிட்டேன் சாகவே சாகாயின்னு, பட் தெரியாம பண்ணிட்டேன், நீ நான் என்ன பண்ணிடுறேன், உன்னை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குமா? அவருடைய நீதி வயலேட் ஆகும். எப்படி வயலேட் ஆகும்? அப்புறம் 2வது வாட்டி ஆதாம் என்ன பண்ணியிருப்பாரு, திரும்பியும் ஏன் செஞ்சிருப்பாரு சொல்லுவாரு, இவர் என்ன பண்ண மாட்டாரு, நல்லா செய்ய மாட்டாரு, தெரியும் எனக்கு. வாசிங்க. அப்படி அவர் சொல்லியிருந்தால் உறுதியான மற்றும் முழுமையான நீதியை கொண்டிராத ஒரு தேவன் மீது நாம் மிக குறைந்த மரியாதையை தான் கொண்டிருக்கிறோம். தேவன் மேலே நமக்கு மரியாதை இருந்திருக்குமா? அவருக்கு என்ன கிடையாதுங்க, அவருக்கெல்லாம் நீதிலாம் கிடையாதுங்க இருப்போம். அடுத்து, மேலும் அது அவரை நம்ப தகாதவராக ஆக்கிவிடும். அவரை நம்பவே மாட்டோம் நம்ம. அடுத்தது கரெக்டா, ஏன்னா அவர் தான் சொல்றது என்ன பண்ணிக்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு. அப்படி பண்ணியிருந்தா அடுத்து, இது மரண தண்டனையை பற்றிய எச்சரிக்கையை அர்த்தமற்றதாக்கிவிடும். மரண தண்டனை கொடுத்துருவோம்னா யாரும் என்ன பண்ண மாட்டான், மனுஷன் பயந்துருப்பான். அவர் சொல்லுவார் என்ன பண்ண மாட்டாருங்க, செய்ய மாட்டாருன்னு போயிருப்பான். அடுத்து, கீழ்ப்படியாமை மற்றும் அதன் விளைவுகளின் தீவிரத்தன்மை குறைந்திருக்கும். டைல்யூட் ஆயிருக்கும். கீழ்ப்படியாமுடைய விளைவுகளை பற்றின விஷயம் என்ன ஆயிருக்கும் இந்த இடத்துல, டைல்யூட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு ஆதாமுக்கு அந்த பண்ண டிஸ்ஒபீடியன்ஸுக்கு மரண தண்டனை கொடுக்கலனா என்ன ஆயிருக்கும், சந்ததி வந்திருக்குமா? வந்திருக்கும். ஏன்னா பாவம் செய்வதற்கு முன்பாகவே பழுகி பெருக்கி பூமியை வந்திருக்கும். மரண தண்டனை கொடுக்கல, என்ன ஆயிருக்கும், அதிகமா என்ன ஆயிருக்குங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. என்ன ஆயிருந்திருக்கும், என்னென்னலாம் ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆயிருந்தா எப்படி இருக்கும்னு கேட்கிறேன், கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லுங்க. உதாரணத்துக்கு
சோதோம் கொமரா பட்டணம் அழிஞ்சிருக்காதா? கரெக்டா? அவங்க பழக்க வழக்கத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? உலகமே என்ன இருக்கும்? எப்படி இருந்திருக்கும் அந்த உலகம்? இல்ல எப்படி இருந்திருக்கும்? அந்த அந்த உலகத்துல வாழ்றதுக்கு யாருன்னா விருப்பம் இருக்கா? அப்ப மரணங்கிறது என்ன? டெத்துன்றது என்ன ஆக்சுவலா? அது தெரியும். இந்த ஆங்கிள் டெத்து தேவன் கொடுத்தது பார்த்தது எப்படி இருக்கு? நன்மை. கிருபையா? கிருபைதான். எதுவே மரணம் கொடுக்காம இருந்தா என்ன இருக்கு? இப்போ என்ன இருக்குன்னா மனுஷ இனமே அழிஞ்சு போயிருக்கு, ஒண்ணுமே இல்லாம. அப்போ தேவனுடைய பிளான்ல டெத் இஸ் எ பியூட்டிஃபுல் சாய்ஸ். இல்ல வேற எதுனா ஆப்ஷன் இருக்கு பிரதர்னா சொல்லுங்க. நாம எந்த ஒரு ரூட் எடுத்தாலும் தேவனுடைய பிளான்ல என்ன பண்ண முடியல, நம்மளால குறை சொல்லவே முடியல. அதனால தான் ஃப்ளாலெஸ் பிளான். ஸோ இப்போ என்னவும் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மனுக்குலத்தை மீட்டும் எடுக்கணும், நீதியை என்ன பண்ணக்கூடாது, அவரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஆதாம் சந்ததியை பெருக்கும் போது எதை எழுந்துட்டாருன்னா, ஜீவ உரிமையை கொடுக்கறது என்ன பண்ணிட்டாருங்க, எழுந்துட்டாரு. பட் ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவனுக்கு ஒருத்தர் தான் என்ன தேவைங்க, கொடுக்கணும். ஏன் பிரச்சனை வந்தது? ஒரே டிஸ்ஒபீடியன்ஸ்னால. இப்ப ஆதாமுக்கு பதில் இன்னொருத்தர் என்ன பண்ணி ஆகணும், மரிக்கணும். கரெக்டுங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, ஆதாமுக்கு பதில் இன்னொருத்தர் மரிக்கணும்ன்றத கூட விட்டுருக்கலாம்ல, வேற மாதிரி பண்ணிருக்கலாம்ல தேவன். ஏசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் லோக சார்ந்து வந்து மரிச்சே ஆகணுமா? வேற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ல. ஆதாம் பெர்ஃபெக்ட் மேன் தான் சிஸ்டர். நியாயப்பிரமாண சட்டத்துல என்ன பார்க்கிறோம், ஜீவனுக்கு ஜீவன். அப்போ பரிபூர்ண மனுஷ ஜீவனுக்கு இன்னொரு பரிபூர்ண மனுஷன் ஜீவன் என்ன பண்ணி ஆகணும் என்ன கேட்கறனா, ஏன் அப்படி கொடுக்கணும்? உடனே என்ன பாயிண்ட் பண்ணுவோம், நியாயப்பிரமாணத்துல இருக்குங்க ஜீவனுக்கு ஜீவன். என் கேள்வி என்னன்னா, அந்த நியாயப்பிரமாணத்துல ஜீவனுக்கு ஜீவன் ஒரு சட்டம் கொடுத்தே யாருதான், தேவன் தான். ஏன் அப்படி கொடுத்தாரு? எல்லாமே சரியான பதில். ஏன் அப்படின்றது என் கேள்வி. ஏன் அப்படி கொடுக்கணும்? அது கரெக்டு. நமக்கு வந்து மீட்கும் பொருள் பாடம் எல்லாம் ஃபைன், நம்ம அந்த பாட்டுக்குள்ளே போல. வேற எப்படின்னா பண்ணி விட்டுருக்கலாம்ல, இதெல்லாம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் சீரியஸாக யோசிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் இது எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, எக்லிஷா முடிஞ்ச உடனே போலீஸ்கார் நிற்க வச்சுட்டாரு. லைசன்ஸ் எங்கன்னு கேட்குறாரு. என்னவே இல்லை, லைசன்ஸே எடுக்கல. நாம என்ன கேட்குறாரு அவர், 1000 ரூபாய் ஃபைன் கேட்குறாரு. அவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் நாம் நினச்சிக்கிறோம். 1000 ரூபாய் ஃபைன் கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோமா? என்ன கொடுக்க மாட்டோம். ஃபைன் கேட்குறாருங்க 1000 ரூபாய், என்ன பண்ணலாம் சார், ப்ளீஸ் சார் 100 ரூபாய் தான் சார் இருக்கு, கொஞ்சம் பார்த்து எத்தனை என்ன பண்ணுங்க சார், செய்யுங்க சார்னு கேட்போம்ல. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணும், சரி இவ்வளோ கெஞ்சற, நான் என்ன பண்ணிக்கிறேன், 100 ரூபாய் வாங்கிட்டு என்ன பண்ணிடுறேன், விட்டுறேன்னு விட்டாருன்னு வைங்களேன். அடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த போலீஸ்கார் மேல நம்பிக்கை வருமா? நீதியான போலீஸ்கார் அவரு இல்லை. ஏன்னா அவர் கேட்பாருங்க, அப்படிதான் என்ன பண்ண மாட்டாரு, விட்டுருவாரு, கொஞ்சம் கெஞ்சனா விட்டுருவாரு. இதே மாதிரி தேவன் ஆதாமுக்கு அந்த பரிபூர்ண மனுஷனுக்கு நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தார்னா, வார்த்தை மேல என்ன போயிருக்கோம்? அப்ப தேவன் என்ன செய்தே ஆகணும், ஆதாம் பண்ண தவறுக்கு பரிபூர்ண மனுஷ ஜீவன் என்ன பண்ணணும், இப்போ சாகணும். சாகணும்னா எவ்வளவு நாளைக்கு சாகணும்? பண்ண தப்புக்கு பரிபூர்ண மனுஷ ஜீவன் எவ்வளவு நாளைக்கு போகணும்னு கேட்கிறேன். எவ்வளவு நாள்ல போகும்னு கேட்கல, எவ்வளவு நாளைக்கு ஜீவன் போயிருக்கோன்னு கேட்கிறேன். நோ, நித்தியத்துக்கும் அந்த ஜீவன் செத்து போயிடணும், அவ்வளவுதான். அதுதான் ஜஸ்டிஸ்.
தட் இஸ் ஜஸ்டிஸ். நித்தியத்துக்கும் என்ன ஆகணுங்க அந்த இடத்துல? சாகும். சாகவே அது நீதி. அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்குதா? ஒரு காம்ப்ரமைஸும் என்ன பண்ணலைங்க அந்த இடத்துல, இல்ல. அப்போ இப்ப என்ன பண்ணி தான் ஆகணும்? இந்த ஸ்டோரிக்கு வந்து 1000 ரூபாய் எடுத்து வச்சே ஆகணும். இப்ப இவர் யார் தான் காப்பாத்துறது? அவர்கிட்ட 1000 ரூபாயும் இல்லை. என்ன பண்ணலாம்? ஒரே ஆப்ஷன் தான். என்ன பண்ணோம்? வேற யாருன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஒரே ஆப்ஷன். யார் 1000 ரூபாய் கொடுப்பாங்க? நமக்கு யாருமே தெரியாதுன்னு வச்சுங்க. அந்த ஊர்ல திடீர்னு ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் கொடுத்துறாரு, எப்படி இருக்கும்? எப்பா யாரு நீன்னு கேட்போம் பார்த்து, கரெக்டா? அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஆதாம் எனக்குடைய இந்த பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவனுக்கு பதிலா வேற யாருன்னா ஒரு ஜீவன் என்ன பண்ணி ஆகணுங்க? கொடுத்தே ஆகணும், கரெக்டா? அதுதான் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். மரண தண்டனையிலிருந்து ஆதாமை விடுவிப்பதற்கான ஒரே வழி ஒரு பரிபூர்ண மனிதனின் மரணம்தான். அதாவது உண்மையான குற்றவாளிக்கு பதிலாக வேறொருவர் தன்னை தியாகம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். முதல் கீழ்ப்படியாமைக்கு ஈடாக ஒரு பரிபூர்ண மனிதனின் ஜீவனை நித்தியமாக செலுத்த வேண்டும் என்று நீதி கோருகிறது. நீதி என்ன டிமாண்ட் பண்ணுது? இப்போ இன்னொரு பரிபூர்ண மனுஷனுடைய ஜீவனை ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இல்லைங்க, அந்த ஜீவன் மரணத்திற்குள்ள எத்தனை நாள் போனோம்? நித்தியத்துக்கும் போனோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. யாருன்னா தயாரா இருப்பாங்களா? இன்னொருத்தருக்கு பதிலா நித்தியத்துக்கும் செத்து போயிடணும், அப்படி ஒரு ஜீவன் கொடுக்கணும். இப்ப வேற எதுனா ஆப்ஷன் இருக்குதா? இப்ப இல்ல, தேவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. மாத்த முடியுமா? மாத்தினா நீதி இல்லாத தேவன் ஆயிடுவார் அவரு. அப்ப என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படியாமைனா நீ டெத்து தான். அப்ப நல்லா நாம புரிஞ்சுக்கணும், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல தேவன் எதை தெரியுமா மாத்தியே போடல? மரண தண்டனை கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணல? எடுத்தெல்லாம் போடல. கொடுத்தது என்னதுதான்? கொடுத்ததுதான். படிங்க. ஆனால் அந்த விலையை செலுத்த முன்வர வேறு எந்த பரிபூர்ண மனிதனும் அப்போது இல்லை. வேற எந்த பரிபூர்ண மனுஷனும் இல்ல. ஈடுபலி பாடத்திலே பார்த்துருப்போம். காலை வெள்ளாட்டு கடை எதனால ஈடுபலி என்ன பண்ண முடியாதுங்க? கொடுக்க முடியாது. ஸோ அப்படின்னா இங்க தான் நம்ம திரும்பியும் கதையில லோகோஸுக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். அப்படின்னா இந்த இடத்துல அவர் வில்லிங்கா வர்றாரு. தேவனே நான் என்னவா மாறிடுறேன்? ஹியூமனா மாறுறேன். அப்படின்னா ஹியூமனா மாறுறேன்னா எந்த நிலைமையில இருந்து இப்ப ஹியூமனா மாறணும்? லோகோஸ் எனக்கூடிய நிலைமையில இருந்து ஹியூமனா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறணும். அப்படின்னா ஹியூமனா மாறணும்னா அந்த லோகோஸ் நிலைமை என்ன ஆயிரும்? அப்ப அந்த லோகோஸ தேவன் எங்க கொண்டு வந்து வைக்கிறார்? மரியாளுடைய கருவுல அந்த உயிர் சாரத்தை இப்படி ஹியூமனா மாத்திட்டார். அப்போ எது போயாச்சு? லோகோஸ் நிலைமை போயாச்சுன்னா திருப்பி போக முடியுமா? ஹியூமன்ல இருந்து ஹியூமன் பேக் டு லோகோஸ்? நோ. இப்போ ஹியூமனா வந்துட்டார்ல. இப்போ இந்த ஹியூமனா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணி ஆகணுங்க? கொடுத்து ஆகணும். ஆச்சரியமான அன்பு இந்த இடத்துல இதுதான். இப்ப இவர் வரலன்னா என்ன இருக்கும்? செத்து அழிஞ்சிருக்கும் ஒரு கட்டத்தில், அவ்வளவுதான். இந்த டிசிஷன் யார் எடுத்தாரு? லோகோஸ். அந்த டிசிஷன் யார் எடுத்தாரு? அவர் தான் எடுத்தாரு. சுயாதீனத்தில் எடுத்தாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல இவர் வரல. நான் யோசிச்சு பாருங்க என்ன ஆயிருப்போம் நம்ம எல்லாம். நம்ம கதை என்ன? ஒரு நாய் செத்து போகுது இல்ல, அதுக்கும் நாம சாகத்துக்கு வித்தியாசம் இருந்திருக்குமா? ஜீசஸ் வரலன்னா கேட்கறேன் நான். நாய் ரோட்ல அடிபட்டு செத்துருச்சுன்னா அது என்ன பண்ணிடுவாங்க? தூக்கி போட்டு போயிடும், ஆல் த வேஸ்ட். அதே கதை தான் யாருக்கும் ஆயிருக்குங்க, நமக்கும் என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆயிருக்கும். என்ன அன்பை தேவன் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காரு. காட்ஸ் லவ்னா எங்கன்றது இங்கதான் வருது. ஒரு பக்கம் ஜஸ்டிஸ் அது எதுனா சொல்லுதா? ஸ்ட்ராங்கா நிக்குது. ஆனால் லவ் ஆக்ட் பண்ணணும்னா இப்போ ஒரே ஆப்ஷன், ஜஸ்டிஸ் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ கிளியரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு பதிலாக தன்னையை ஒப்பு கொடுக்குறாரு? ஆதாமுக்கு பதில் தன்னையே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பு கொடுக்கும்போது ஜஸ்டிஸ் என்ன ஆகுதுங்க? சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது? வாட் எ செல்ஃப் சாக்ரிஃபைசிங் கேரக்டர். பட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுங்களா? லோகோஸ் நிலைமையை விட்டு இங்க வந்துட்டாரா மனுஷனா? மனுஷீக நிலைமை யாருக்கு பதிலாக பலி செலுத்தணும்?
ஆதாமுக்கு பதில் பலி செலுத்தணும். செலுத்திட்டா என்ன ஆயிரும்? ஆதாம் ஜெயிலில் இருக்கார், மரணம் எனக்கூடிய சிறையில் இருக்கார். இப்போ அவருக்கு பதிலாக யார் ஜெயிலில் போகணும்? இயேசு கிறிஸ்துவோடைய ஹியூமன் லைஃப் ஜெயிலுக்கு போகணும். போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்குறேன். இழந்துருவார் பிரதர். அவரால் உயிர் தேர்ந்து வர முடியுமா? முடியாது. இதுதானே லாஜிக்கு. இப்போ இந்த இடத்துல தேவன் இங்கதான் அடுத்த ஒரு தன்னுடைய அந்த மாபெரும் பிளானை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடிவு பண்றாரு. என்ன பிளான்? இப்போ அவரெல்லாம் முதல் யோசிச்சார் இல்லையா? அந்த விஷயம் இதுல நிறைவேற்றுவதற்கு தேவன் முடிவு பண்றாரு. ஸோ அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறது மூலமா எது கேரண்டி ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன ஆயிருங்க? திரும்பி வர்றது கேரண்டி. பட் ஆனா ஜீசஸால் என்ன பண்ண முடியாது? இப்போ உயிரோட வர முடியாதுல்ல. ஏன்? ஹியூமன் நேச்சர் தான் எங்க போயிருது? இப்போ ஜெயிலுக்கு போயிருது, மரணத்துக்குள்ள போயிருது. அப்ப யோசிச்சு பாருங்க, நித்தியத்துக்கும் ஜீசஸ்னால என்ன பண்ண முடியாது. அதனாலதான் தேவன் என்ன முடிவு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ள நியூ கிரியேச்சர் மைண்ட் என்ன பண்றாருங்க? உருவாக்குறார். அவருடைய உயிர் தேர்தல்ல என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகாமைக்குரிய தன்மையை என்ன பண்றாருங்க? கொடுக்கிறாரு. ஸோ அப்படின்னா இன்னொரு விஷயமும் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்க்குறோன்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஜஸ்ட் திரும்பி வர்றது மட்டும் பெரிய பிரச்சனை கிடையாது. திரும்பி என்ன பண்ணி ஆகணும்? அவங்களுக்கு சீர்திருந்துவதற்கான ஸ்கூலிங் பீரியடே அவசியம். அவங்களுக்கு சொல்லியும் நிறைய விஷயத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். பட் நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், என்ன பார்க்குறோன்னா இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னா, வாசிங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனையை நான் பார்க்கிறேன். இயேசு மரித்தவராகவே இருந்துவிடவில்லை. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்ததால் அவர் செய்த ஈடுபலியானது அர்த்தமற்றதும் பயனற்றதும் ஆகிவிட்டதல்லவா? அவர் தன் ஜீவனை மீண்டும் பெற்றுக்கொண்டாரே என்று நான் சொல்லக்கூடும். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஹியூமன் நேச்சரை கொடுத்திருந்தார்னா ஓகே ஃபைன். பட் அந்த ஹியூமன் நேச்சர் எடுத்து எல்லாருக்கும் அப்ளை பண்றதுக்கு யாரு உயிரோடு இருந்திருக்க மாட்டாரு? ஜீசஸே உயிரோடு இருந்திருக்க மாட்டார் இல்லையா? ஏன்னா த மேன் ஜீசஸ் டிட் டை அண்ட் ஹீ ரிமைன்ஸ் ஃபார் எவர் டெட். இது ரொம்ப முக்கியம். மனுஷனாகி இயேசு கிறிஸ்து மரிச்சார், அவர் நித்தியத்துக்கும் என்ன பண்ணிட்டாருங்க? மரிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் பரிபூர்ண மனுஷனா வரப்போறாரா? இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல இங்கதான் தேவன் ஒரு யுனிக்கான ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா செய்யறாரு. அந்த இடத்துல தேவனுடைய மாபெரும் அன்பு அங்கதான் என்ன ஆகுதுன்னா வெளியாகுது. என்னன்னா வாசிங்க. இயேசு 30 வயதில் ஞானஸ்தானம் பெற்றபோது இதற்கு முன்பு ஒருபோதும் நடைபெறாத ஒரு காரியத்தை தேவன் அவரில் தொடங்கினார். இது வரைக்குமே நடக்கல இந்த கதையில. அந்த ஒரு காரியத்தை தேவன் ஸ்டார்ட் பண்றாரு. என்னன்னா, தேவனுடைய ஆவியின் வல்லமையினால் இயேசுவுக்குள் ஒரு புது சிருஷ்டி ஜனிப்பிக்கப்பட்டது. வேறு விதமாக கூறினால், தேவன் 3.5 வருடங்களுக்கு இயேசுவின் மனித சுபாவத்தை ஒரு கருவியாக, காப்பகமாக அல்லது ஒரு புதிதாக உருவான ஆவிக்குரிய கரு ஜீவியை சுமக்கும் கருவையாக பயன்படுத்தினார். கருவறையாக பயன்படுத்தினார். இன்குபேட்டரா யூஸ் பண்ணிட்டாராமா. எதை? தேவன். இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இந்த ஜீவனோட இருக்கும் பொழுது மனுஷனா அப்போ இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை உருவாக்குறார். என்ன விஷயத்தை உருவாக்குறாருங்க? புது சிருஷ்டி எனக்கூடிய சிந்தை, நியூ வில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாக்குது. இந்த புது சிருஷ்டிக்குள்ள எது எதெல்லாம் அடங்கி இருக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவோடைய செல்ஃப் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? தனித்தன்மை. அப்ப அந்த புது சிருஷ்டிக்கு அவர் லோகோஸா இருந்த தனித்தன்மை இருக்குதா? இருக்குது. மனுஷனா இருந்த எல்லா நினைவுகளும் இருக்குதா? இருக்குது. ஆனா இந்த புது சிருஷ்டி என்ன கிடையாது? மனுஷீக ஜீவனுக்கு இந்த புது சிருஷ்டிக்கு சம்பந்தம் இருக்குதா? இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, திருப்பி சொல்றேன். இந்த நியூ கிரியேச்சருக்கு லோகோஸ்னுடைய எல்லா ஐடென்டிட்டியும் இருக்கு, எல்லா நினைவுகளும் இருக்குது. மனுஷனா இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியும் இருக்குது, எல்லா நினைவுகளும் தெரியுது. ஆனா இந்த நியூ கிரியேச்சர் மைண்டு மனுஷ ஜீவனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது செப்பரேட். எதுல இருந்து? மனுஷீக ஜீவன்ல இருந்து செப்பரேட். அப்படின்னா எல்லாத்துலயும் இங்க கொண்டு வந்து பாதுகாத்துட்டார் தேவன். இந்த மைண்டுக்கு தான் உயிர் தேர்தல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தெய்வீக சரீரம் என்ன ஆகுதுங்க? கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவோடைய பரிபூர்ண மனுஷீக ஜீவன் என்ன ஆயிடுச்சு? எங்க போயிருச்சு? மரணத்திற்கு. எவ்வளவு நாள் மரணத்துல இருக்க போகுது? அது நித்தியத்துக்கும் மரணத்துல இருக்க போகுது. அதை தேவன் மாத்த போறாரா? அவர் ஒரு வாட்டி சொன்னா என்னதுதான்? சாகவே சாவாயினா
அப்படின்னா ஆதாம் இப்போ வெளியே வரணும்னா நித்தியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவோடைய ஜீவன் மரணத்துக்குள்ளவே என்ன பண்ணணும், இருக்கணும், இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, உயிர் தெழுப்பிட்டார். முதல் தேவன் போட்டார்ல ஒரு பெரிய பிளான். என்ன பிளானுங்க? அந்த டிவைன் ஃபேமிலி வரக்கூடிய பிளான். அந்த ஃபேமிலியை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டார். டெஸ்ட் பண்ணணும்ல. எப்படி டெஸ்ட் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுக்குலம் இப்போ கீழ்ப்படியாமைக்குள்ள வந்துட்டதுனால இந்த மனுக்குலமே மாபெரும் சோதனை களமா என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அப்படின்னா கிளியரா கருவாக இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் முதிர்ச்சி அடையணும்னா கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன பண்ணப்பட வேண்டும், சோதிக்கப்பட வேண்டும். இப்ப தீமையினுடைய அனுமதி இல்லாம புது சிருஷ்டிகளை தேவனால் உருவாக்கி இருக்க முடியுமா? இப்ப புது சிருஷ்டி உருவாகணும் என்ன வேணும், சோதனை வேணும்னா என்ன வேணும், தீமையின் அனுபவங்கள் வேணும். பட் தீமையை தேவன் உருவாக்குனாரா? இல்ல, மனுஷனே தான் என்ன பண்றான், சூஸ் பண்றான். அப்படின்னா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, மனுஷன் கீழ்ப்படியாத வரைக்கும் தேவனால் இந்த ஒரு சிருஷ்டியை என்ன பண்ணிருக்க முடியாது, உருவாக்கி இருக்க முடியாது. அப்படின்னா தேவன் இயேசு கிறிஸ்துவ மட்டும் படைக்கல, மீதி இருக்கக்கூடிய 1,44,000 பேர் எங்க இருந்து எடுக்கிறாருங்க, சாதாரண மனுக்குலத்துல இருந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிறார். ஸோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷத்தை தேவன் முடிவு பண்றாருன்னா 2000 வருஷத்தை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாரு. அப்படின்னா மற்ற எல்லா படைப்புகளும் ஏறக்குறைய எந்த ஒரு படைப்புக்காக செயல்பட்டு இருக்குது, இந்த டிவைன் ஃபேமிலிக்காக செயல்பட்டு கொண்டிருக்குது. இந்த டிவைன் ஃபேமிலியை கொண்டு தான் ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் என்ன பண்ண போறாருங்க, மீட்டெடுக்க போறாரு. அவங்க எல்லாரும் மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ள வர போறாங்க. அதுதான் திரும்ப கொடுத்தலின் காலப்பகுதி. அவங்க வருவதற்கு மிகப்பெரிய கருவியா யார் செயல்பட போறதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் சபையும். இதுதான் 7000 இயர் பிளான் தேவன் போட்டிருக்காரு. இங்க இதில் நாம் எங்க இருக்கோம், கடைசி 1000 இயர்ஸ். அது ஸ்டார்டிங் எப்படிதான் இருக்கும், உபத்திரவமா இருந்தாலும் இறுதியில் எல்லாருக்கும் தேவன் சொல்றது என்ன, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப யார் தயாரா இருப்பாங்க, காட்ஸ் ஃபேமிலி என்ன இருக்கும், ரெடியா இருக்கும். இப்போ இந்த குடும்பத்துக்கு தான் யார் அழைச்சிருக்கிறாரு, நம்மளை அழைச்சிருக்காரு. நமக்குள்ள எதை உருவாக்கி இருக்கிறாரு, புது சிருஷ்டி எனக்கூடிய கரு உருவாக்கி இருக்கிறாரு. வளர்க்கலாமா வளர்க்க வேணாமா, அவங்கவுங்க இஷ்டம், கரெக்டா இல்லையா? ஆனா சாகாமிக்குரிய ஜீவியா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஏன்னா எந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்க போறாரு, அந்த ஹைட் யோசிச்சா எவ்வளவு இருக்குங்க, இமேஜினே பண்ண முடியல. அப்போ லைஃப் எப்படி இருக்கணும், என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா இதை அட்டைன் பண்ணலாம், என்ன பெரிய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட போறோம், எதுனா இருக்கா தேவன் இது பெருசு, எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஒரு குரூப்புக்கு எக்லீஷியான்னு பேர் வச்சிருக்கிறாரு. காலிங் அவுட், கால்ட் அவுட் கிளாஸ். எங்கிருந்து, உலகத்துல இருந்து. இவங்கள தான் முன்கூட்டியே என்ன பண்றாருங்க, தெரிந்தும் கொள்கிறாரு. அப்படின்னா இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய ராஜ்யம் இங்க என்ன ஆகுங்க, ஸ்தாபிக்கப்படும். அப்ப கிளியரா இந்த பிளானை பார்க்கும்போது ரியலி இட் இஸ் ஃப்ளாலெஸ் பிளான். ஏன்னா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குங்கிறாரு. கடைசியா எப்படி முடிஞ்சிருக்காது, மேல ஸ்பிரிட் யூனிவர்ஸ்லயே ஹையஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்க போறது, தேவன், கிறிஸ்து, சபை. சாகாமைக்குரிய ஜீவிகள் மட்டும் இருக்க போறாங்க. அந்த லைஃப் எப்படி இருக்கும், நித்தியத்துக்கும். ஆனா அவங்களை டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொண்டு போறாரு. அந்த டெஸ்ட் பண்ணி கொண்டு போறதுல தேவன் எதுனா காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாரா? நாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னா நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்ல, கேரக்டர் காட்டுறதுல பண்ணிக்கலாம். யாரும் என்ன பண்ண போறது இல்ல, தடுக்கலாம் போறது இல்ல. நம்ம வாய்ப்பு இழந்து போயிடலாமா? தெருவு கூட்டமா என்ன பண்ணிக்கலாம், போயிடலாம். யார் தடுக்க போறது? இல்ல பிரதர், நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், கான்சக்ரேஷன் லைஃப் நான் வாழ மாட்டேன், இருந்துக்குங்க. இல்ல நான் வேர்ல்டுக்கு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ட்ரூத்துக்கலாம். ஓஎஸ் கேரி ஆன். ஏன் என்ன கொடுத்துட்டார் தேவன், ஃப்ரீ வில்.
ஆனா தேவன் என்ன பண்ண போறதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போறதில்ல. எதுல? லோகோஸுக்கே எடுத்த உடனே இம்மார்டாலிட்டி கொடுக்கல, டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்தார். அவர் கேஸ். அப்போ நம்மளுடைய கான்சக்ரேஷனுடைய சீரியஸ்னஸ் என்ன ஆகுதுங்க இந்த இடத்துல கிளியரா புரியுது. பட் பியூட்டிஃபுல் பிளான், பியூட்டிஃபுல் பிக் பிக்சர் இது. பழைய கதை தான், பழைய ஸ்டோரி தான், பட் ஸ்டில் இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சா? எழுதிட்டு இருக்கோம், நம்ம கதையை எழுதிட்டு இருக்கோம். கடைசியா என்னவா எழுதி முடிக்க போறோன்றதை யார் கையில கொடுத்துட்டு இருக்கிறாரு? ஹெல்ப் பண்ற ஃபுல்லா. யூ ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி. கடைசியா ஒரு சின்ன கவிதை மட்டும் படிச்சு என்ன பண்ணிடலாம், நாம முடிச்சிடலாம். வாசிக்கிறேன் நானே. பழைய பழைய கதையை சொல்லும். டைட்டில்: எனக்கு மீண்டும் ஒரு முறை ஒருபோதும் பழையதாகாத கதையை சொல்லும். ஆமாவா? இல்ல பழசு தானே விட்டுடலாமா? இயேசுவை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் உள்ள கதையை. அதை எளிமையாக சொல்லும், ஒரு குழந்தை கூட புரிந்து கொள்ளும்படி. அதை மெதுவாக சொல்லும், என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளும் நேரம் பெறும்படி. அதை அடிக்கடி சொல்லும். ஏன்? ஏனெனில் நான் சீக்கிரம். உண்மையா? உண்மைதான். தேவன் உலகத்தை எவ்வளவு நேசித்தார் என்பதையும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அதற்காக கொடுத்ததையும் எனக்கு சொல்லும். இயேசு எப்படி நமக்கு மத்தியில் நடந்தார் என்பதையும், நொறுங்குண்டவர்களை குணமாக்கி தொலைந்து போனவர்களை வரவேற்றார் என்பதையும் எனக்கு சொல்லும். எப்படி அவர் தம் ஜீவனை கொடுத்தார் என்பதையும், ஆதாமின் சந்ததிக்காக ஒரு பரிபூர்ண ஜீவனை கொடுத்தார் என்பதையும் எனக்கு சொல்லும். நீதியும் கிருபையும் சந்தித்த சிலுவையை பற்றி எனக்கு சொல்லும். மரணத்தின் மீது ஜீவன் வெற்றி பெற்ற வெறுமையான கல்லறையை பற்றி, தட் இஸ் காலியான கல்லறையை பற்றி எனக்கு சொல்லும். அவர் மீண்டும் வந்து அனைத்தையும் புதிதாக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தை பற்றி எனக்கு சொல்லும். நான் சோர்வாக இருக்கும்போது அந்த கதையை சொல்லும், அப்போது நான் பலனடைவேன். நான் சோதிக்கப்படும் போது அந்த கதையை சொல்லும், அப்போது நான் உறுதியாக நிற்பேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த கதையை சொல்லும், அப்போது என் துதி உயர்ந்து எழும். ஸோ திஸ் இஸ் காட்ஸ் பிக் பிக்சர். இந்த கதையின் மீது உங்களுக்கு லவ் வந்திருக்குன்றதை நான் நம்புறேன். ஸோ இந்த கதைக்குள்ள யாரும் இருக்கிறோம். இட்ஸ் நாட் எ ஃபேக் ஸ்டோரி, இட்ஸ் எ ரியல் ஸ்டோரி. அது எப்படி முடியுதுன்றது யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? எல்லாருமே எழுதி முடிக்கலாம். கடைசியாக யார் யார் எங்கே முடிக்க போகிறோன்றதை அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், நாம் மீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.